ஓகே. சார் ஆடியபிளா இருக்கா? செக் பண்ணுங்க. கிளியர்? ஓகே. மார்னிங்கோட கன்வியேஷன் வந்து ஓகே. பாருங்க அப்படியே 2793. இங்க பிளேட் லோட் டெஸ்ட். பிளேட்டோட வித்து வந்து கொடுத்துருக்காங்க. 60 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்ப இது கொடுத்துருக்கிறது வந்து பிளேட்டோட வித்து. அப்ப வித்து பின்னு சொல்லுவோம். பிளேட்னால கீழே பி மென்ஷன் பண்ணணும். புட்டிங்கோட வித்து வந்து புட்டிங்ஸோட வித்து வந்து 2.5 பின்னு கொடுத்துருக்காங்க. பிளேட் செட்டில் பை 6 mm. ஓகே, பிளேட் வந்து செட்டில் ஆகுது. ஓகே, எவ்வளவுனா 6 mm அளவுக்கு செட்டில்மெண்ட் நடக்குதுன்னு சொல்லிட்டு. அப்ப இது என்ன சார் அப்படின்னா பிளேட்டோட செட்டில்மெண்ட். பிளேட்டோட செட்டில்மெண்ட் அந்த எவ்வளவு லோடு அப்படின்னா 25 கிலோ பாஸ்கல். இதுக்கு தேவையில்லை. ஃபைனல் செட்டில்மெண்ட் ஆஃப் த புட்டிங் வந்து என்ன, எஸ்எஃப்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்கறாங்க. புட்டிங்ஸோட செட்டில்மெண்ட் கேட்டு சாயில் வந்து சாண்டி சாயில் கொடுத்துட்டா காரணம் பாகம் எழுதணும். என்ன பார்க்கலாம் சார் பண்ணணும் அப்படின்னா, அதாவது எஸ்எஃப் வகுத்தல் புட்டிங்ஸோட செட்டில்மெண்ட் வகுத்தல் பிளேட்டோட செட்டில்மெண்ட் சீக்வல் டு உங்களுக்கு இங்க எஃபாங்க புட்டிங்ஸோட வித்து கீழே பிளேட்டோட வித்து உள்ளுக்குள்ள இதோட ஆப்போசிட். அப்ப எப்படின்னா இங்க பிளேட்டோட வித்து பிளஸ் 0.3 மீட்டர்ல போடுங்க க்ளோஸ் பிராக்கெட். அதுக்கடுத்து கீழே வந்து இதோட ஆப்போசிட் புட்டிங்ஸோட வித்து பிளஸ் 0.3 மீட்டர்ல தான் போட்டிருக்கேன். டோட்டலா சீக்வல் 4 ஸ்கொயர் கொடுக்குறது. அவ்வளவுதான். என்ன வேணாம்னா எஸ்எஃப் வேணாம், அதாவது புட்டிங்ஸோட செட்டில்மெண்ட் தான் வேணும். அப்ப எஸ்பி இங்க போச்சுன்னா பெருக்கல் வந்துடும். அப்ப புட்டிங்ஸோட செட்டில்மெண்ட் ஈக்குவல் டு பிளேட்டோட செட்டில்மெண்ட் இங்க போட்டுட்டு ஓபன் பிராக்கெட் 0.3 க்ளோஸ் பிராக்கெட் பிஎஃப் பிளஸ் 0.3 க்ளோஸ் பிராக்கெட். அவ்வளவுதான் ஸ்கொயர். அப்ப செட்டில்மெண்ட் எவ்வளவு, பிளேட்டோட செட்டில்மெண்ட் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா இங்க இருக்கு பிளேட்டோட செட்டில் பை 6 எமௌண்ட் கொடுத்துருக்கோம். அப்ப 6 வெளில போறதா எமௌண்ட்ல போட்டுக்கணும். உள்ளுக்குள்ள கொண்டு போகும்போதுதான் மீட்டர்ல போடணும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். காலையா அப்படிதான் சொன்னோம். அப்ப இது கொஞ்சம் வித்தியாசமா பண்ணும். அதுக்கு உள்ளுக்குள்ள போடும்போது என்ன செய்யணும் அப்படின்னா இனிமே மீட்டர் கணக்கு தான் போட போறோம் அப்படி எடுத்து. அப்ப வந்து புட்டிங்ஸோட வித்து 2.5 கொடுத்துருக்கானா, அப்புறம் 2.5 இதெல்லாம் வீட்டுல தான் போடணும். ஓபன் பிராக்கெட் பிளேட்டோட வித்து 60 சென்டிமீட்டரா, இது மீட்டர் மாத்தினா 0.6 0.6 plus 0.3 க்ளோஸ் பிராக்கெட் வகுத்தல் பிபிங்கிறது என்ன சார் அப்படின்னா பிளேட்டோட வித்து. பிளேட்டோட வித்து மேலாம் கொடுத்துருக்கோம் 0.6 ஓபன் பிராக்கெட் 2.5 plus 0.3 க்ளோஸ் பிராக்கெட் ஹோல் ஸ்கொயர். காலையிலே சொல்லியாச்சு இந்த மாடல் ஏதாவது ரிப்பீட் பண்ணிருக்காங்க. பார்லா பார்க்கணுங்கிறது வேணா பார்த்துட்டு சொல்லிக்கிறேன். அப்ப இந்த இது எல்லாத்தையும் சால்வ் பண்ண என்ன வரும்னா 6 இன்ட்டு உள்ளுக்குள்ள இதெல்லாம் சால்வ் பண்ணி ஸ்கொயர் பண்ணா உங்களுக்கு 1.793 வரும். ஸ்கொயர் பண்ணாவும் ஸ்கொயர் பண்ணாவோட எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணதுக்கு அப்புறம் அப்ப எவ்வளவு சொல்லுவோம் அப்படின்னா 10.76 இதுதான் என்னது நம்மளுடைய புட்டிங்ஸோட செட்டில்மெண்ட். அப்ப எங்க இருக்கு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி இருக்கு. பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அப்ப பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். எவ்வளவு செட்டில்மெண்ட் நடக்கும் புட்டிங்ஸ்ல அப்படின்னா 10.76 அமௌண்ட் நடக்கும். என்னோட ஆக்ட் ஆகுது 25 கிலோ பாஸ்கல் வந்து ஆக்ட் ஆகுது. அடுத்து இந்த கிராஸ் வீலிங் கெபாசிட்டி ஆஃப் தி புட்டிங் வந்து கொடுத்தான். கிராஸ் வீலிங் கொடுத்தான் 480 km/m². அப்ப Q கிராஸ் அப்படின்னு எழுதிக்கிறாரு. அப்ப எங்க கொடுத்திருக்கான் அப்படின்னா Q கிராஸ் if the footing is 1.5 mm wide, depth வந்து 1 மீட்டர் வருது. அப்ப எப்படி சார் இருக்கு அப்படின்னா ஒரு க்ளோன் சர்ஃபேஸ் இருக்கு அப்படின்னா
ஃபுட்டிங்ஸோட வித் என்ன கொடுத்துருக்கான் 1.5 மீட்டர். டெப்த் ஆஃப் த ஃபுட்டிங் டிஎஃப் என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா 1 மீட்டர். ஓகே ஓகே. அப்ப அடுத்து என்ன கொடுத்துருக்கான் யூனிட் வெயிட் ஆஃப் சாயில் 20 கிலோமீட்டர் பர் மீட்டர் இருக்கு. மீட்டர் ஸ்கொயர்ல கொடுத்துருக்கணும். ஓகே ஓகே. அதுக்கடுத்து நெட் பீரிங் கெப்பாசிட்டி என்ன, கியூ நெட் என்ன அப்படின்னு கேட்டு தெரியும் உங்களுக்கு. அப்ப கியூ நெட் என்ன சார்னா இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபார்முலாவே படிச்சிருக்கீங்க நீங்க. அதாவது கியூ கிராஸ் ஆர் அல்டிமேட் ரெண்டுமே ஒண்ணுதான். கியூ கிராஸும் கியூ அல்டிமேட் சேம் தான் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. கிராஸ்ல இருந்து நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா காமா இன்டு டிஎஃப் கழிக்க போறோம். அப்ப கரெக்ட் தான். அப்போ கிலோமீட்டர் பர் மீட்டர் தான் இங்க கொடுத்துருக்கோம். கரெக்ட் தான். அப்ப கியூ கிராஸ் என்ன சார் அப்படின்னா 480 கிலோமீட்டர் பர் மீட்டர் ஸ்கொயர் மைனஸ் காமா என்ன அப்படின்னா 20 கிலோமீட்டர் பர் மீட்டர் கியூப் ரெண்டு ஃபுட்டிங்ஸோட டிஎஃப் டெப்த் என்ன சார்னா 1 மீட்டர். அப்ப இந்த மீட்டர் இந்த மீட்டருக்கு இப்போ உள்ள ஒன்னாச்சா மீட்டர் ஸ்கொயர் இருக்கும். அப்ப இதுல மீட்டர் ஸ்கொயர் இதுல மீட்டர் ஸ்கொயர் கரெக்ட். அப்ப 480 20 போச்சுன்னா 430 மேல கிலோமீட்டர் இருக்கு, கீழே ரெண்டுலயும் மீட்டர் ஸ்கொயர் இருக்கு. இதுதான் உங்களுடைய கியூ நெட். இது கியூ நெட் சேவ் கேட்டோம்னா கீழே பேராகிராஃப் சர்க்கியூட் வெயிட் பண்ணலாம். பேராகிராஃப் சர்க்கியூட் கொடுத்தா அப்ப எங்க சார் இருக்கு அப்படின்னா பி இருக்கு, பி இஸ் தி ரெஃபரன்ஸ். அவ்வளவுதான். அடுத்து போலாம். அடுத்து 95 பாருங்க. The load carrying capacity of an individual pressure pedal கொடுத்துட்டான். எவ்வளவு இருக்குது அப்படின்னா 200 கிலோமீட்டர் அளவுக்கு பேரிங் கெப்பாசிட்டி இருக்கு இண்டிவிஜுவலா ஒரு பெயில். அதுக்கு என்ன கொடுத்துட்டான் அப்படின்னா வாட் இஸ் த டோட்டல் லோட், அதாவது இது வந்து இண்டிவிஜுவல் பெயில். நான் பார்த்துருக்கோம் ஈட்டா ஈக்குவல் டு கியூயூஜி ஓதல் என் இன்டு கியூ அல்டிமேட் அப்படின்னு சொல்லுவோம்ல. அதுல இது குரூப் ஆஃப் ஃபைலோட டோட்டல் லோடு, இது என்ன நம்பர் ஆஃப் ஃபைல்ஸ், இது இண்டிவிஜுவல் ஃபைல். அப்ப இந்த கியூ அல்டிமேட் தான் இங்க கொடுத்துருக்கோம். வாட் இஸ் த டோட்டல் லோடு கேரிங் கெப்பாசிட்டி ஆஃப் குரூப் 9 ஃபைல்ஸ்க்கு எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கோம். அப்ப இந்த என்னோட வேல்யூ என்ன அப்படின்னா 9 ஃபைல்ஸ். இதுதான் அவன் கேட்டிருக்கான். அதுக்கு அடுத்து குரூப் எஃபிஷியன்சி ஃபேக்டர் இது கொடுத்துட்டான். எவ்வளவு அழகான விஷயங்கள் பாரு. ஈட்டா கொடுத்துட்டான், கியூ அல்டிமேட் ஒரு சிங்கிள் ஃபைலோட லோட் பேரிங் கெப்பாசிட்டி கொடுத்துட்டான். அது மாதிரி 9 ஃபைல் நம்பர்ஸ் கொடுத்துட்டான். கியூயூஜி என்னன்னு கேட்டிருக்கான். குரூப் ஆஃப் ஃபைலோட கெப்பாசிட்டி என்ன, லோட் எடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி என்ன கேட்டு அப்படியே இங்கிட்டு போச்சுன்னா என்ன வரும், கியூயூஜி குரூப் ஆஃப் ஃபைலோட அல்டிமேட் கெப்பாசிட்டி ஈக்குவல் டு பேரிங் கெப்பாசிட்டி ஈக்குவல் டு ஆல்ரெடி ஈட்டா இருக்கு என்ன கியூ அல்டிமேட். ஈட்டா என்ன 0.8, என்ன என்ன 9, கியூ அல்டிமேட் டீசல் ஃபைலோட லோட் என்ன மேலே பார்த்தா 200 கிலோமீட்டர். அப்ப ஆப்ஷனல் கிலோமீட்டர் தான் இருக்கு, எந்த ஒரு சேஞ்சஸ் 9 18 இன்டு 0.8. அப்ப இந்த ஒரு ஜீரோ அடிச்சோம்னா 8000. அப்ப 8 64 4 மீதி 6 1 8 8 6 14 ஒரு ஜீரோ 1440 கிலோமீட்டர் தானே இருக்கு ஆன்சர். அப்ப 1440 கிலோமீட்டர் சீஸ் ரிட்டர்ன்ஸ். அடுத்து வாங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா ராக் பவுண்டேஷன் 6 மீட்டருக்கு 0.5 மீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டான். ஒரு ராக் பவுண்டேஷன் வந்து 6க்கு 0.5 இருக்கு அப்படின்னு கொடுத்துட்டான். ஓகே. பிளேஸ் டெப்த் 3 மீட்டர் கொடுத்துட்டான். இங்கே கோசிஸ் சாயில் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு ஸ்ட்ரென்த் சி ஈக்குவல் டு 120 கிலோமீட்டர் பர் மீட்டர் ஸ்கொயர் கொடுத்துட்டான். அதுக்கு நெட் அல்டிமேட் பேரிங் கெப்பாசிட்டி ஆஃப் தி சாயில் யூசிங் டெர்சாயில் தியரி. டெர்சாயில் தியரி வந்தாவே உங்களுக்கு கண்ணை மூடிட்டு போட வேண்டியதான். டெர்சாயில் தியரி கொடுத்துட்டு ஸ்ட்ரிப் கோட்டிங் சர்க்குலரா இல்ல வந்து ரெக்டாங்குலரா அவங்க என்ன கேட்கறான்னு நான் பார்த்துக்கணும். அதுக்கு வந்து பார்ல வந்து மேக் பண்ணணும் ஒரு சொல்லி கொடுத்துருக்கேன். அது கியூ அல்டிமேட் ஈக்குவல் டு என்ன சார் வரும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கான். அது டோட்டலா பெருசா ஒரு டைம் அது சி தான் கொடுத்துருக்கான். ஃபர்ஸ்ட் டைம் தான் நம்ம வேணும் இருக்கக்கூடிய வேல்யூ வச்சு பார்க்கும்போது அப்ப சி இன்டி என்ன சார் இருக்கும் அப்படின்னா அதாவது இதுவா டெர்சாயியோட இண்டிவிஜுவல் ஃபார்முலா என்ன அப்படின்னா கியூ அல்டிமேட் ஈக்குவல் டு சிஎன்சி பிளஸ் வி காமா என் காமா பிளஸ்
காமா டிஎஃப் என்கியூ. இந்த இடத்துல 0.5 சேர்க்கலாம். இது காமனா ஒரு ஸ்ட்ரிப் புட்டிங் அண்ட் ராட் ப்ரொடியூசர். இதான் டெஸ்ட் சர்க்யூட்டை பார்க்கணும். ஓகே. அப்ப இதுல பை ஈக்குவல் டு 0 அப்படின்னா எம்சியோட ஃபேக்டர் வந்து என்ன சார் ஆகும் அப்படின்னா 5.7 n காமாவோட வேல்யூ என்ன சார் ஆகும் அப்படின்னா 0 n கியூவோட வேல்யூ 1. ஓகே. அதுக்கு அடுத்தபடியா இப்ப இது கொண்டாந்து அப்ளை பண்ணா சீக்கு பதிலா, அதாவது இதை நான் அப்ளை பண்றேன்னு வச்சுக்கோங்க, சீக்கு நான் வேல்யூ போடல வச்சுக்கிறேன். என்சி இந்த பிரத்டே ஃபுல்லாவே 0 ஆயிரும். காமா டிஎஃப் என்கியூ அப்படின்னு சொல்லி என்கியூ பதிலா 1 போட்டாச்சு. ஓகே. இது கியூ அல்டிமேட். இதே நெட் அல்டிமேட் கேட்டான் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், கியூ நெட் அல்டிமேட்டுக்கு இந்த கியூ அல்டிமேட்ல இருந்து மைனஸ் காமா டிஎஃப் போடணும். கியூ அல்டிமேட்டுக்கான ஃபார்முலா இதான் கியூ அல்டிமேட்டுக்கான ஃபார்முலா. சிஎன்சி காமா டிஎஃப் மைனஸ் காமா டிஎஃப். அப்ப இந்த இது ரெண்டும் அடிபட்டுருமா? அப்ப கியூ நெட் அல்டிமேட் ஈக்குவல் டு சிஎன்சி. இது மூலம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன இருக்கு அப்படின்னா, உங்களுடைய கியூ நெட் அல்டிமேட் எது சார் சொல்லுது அப்படின்னா சிஎன்சி எது சொல்லுது. சார் கிளியர்? அப்ப இதை வச்சு கொஸ்டின் கேட்டிருக்கோம். கியூ நெட் அல்டிமேட் ரிசல்ட்ல வந்து எதை சார்ந்திருக்குன்னு கேட்பான். ஆல்ரெடி இங்க வந்து ஒரு கோசிஸ் ஆயிருக்கு கேட்பான். பிரத்தி இங்க கேன்சல் ஆயிடுச்சு. இங்கே டெப்த்தும் கேன்சல் ஆயிடுச்சு நெட் அல்டிமேட்டுக்கு காமெடி கழிக்கும் போது. அப்ப சைஸ் ஆஃப் ஃபுட்டிங் பிரத்தும் போச்சு, டெப்த்தும் போயிடுச்சு. ஃபுட்டிங்ஸோட சைஸ் சார்ந்து இருக்காது. ஒன்லி கோர்ஸம் வந்து சார்ந்து இருக்கும். அதான் இருக்கலாம் ஆன்சர். ஓகே. அப்ப இப்படி கேட்டுக்கலாம் சார், இப்ப நம்ம என்ன சார் செய்யறது அப்படின்னா, இப்போ வந்து நமக்கு 5.7 வந்து என்சியோட வேல்யூ இருக்கு. சி வந்து அவன் 120 கொடுத்துட்டான். அப்ப அந்த 120 இருந்து அந்த 120 இருக்கு. அப்பனா வெயிட் ராட் ஃபவுண்டேஷன் கொடுத்துருக்கான். ஆனா இது போட்டா வராது, ரெக்டாங்கிள் எடுக்கும்போது தான் வரும். வெயிட் 120 இன்ட்டு எவ்வளவு சார் அப்படின்னா 5.7 பாயிண்ட் வச்சுக்கிறோம். ரெடியா ஒரு புள்ளி இருக்கே, இந்த 0 பாயிண்ட் போட்டுரும். 57 இன்ட்டு 12 எதுவுமே வளர்த்து வைக்கிறேன். 7 ரெண்டா 14 ஒண்ணா, 5 ரெண்டா 10 11 7 5 4 8 இங்க 6 684 தான். அப்ப ஆப்ஷன் இல்லை. அப்ப ஆப்ஷன் இல்லாட்டி நம்ம எதை சார் தேடி போகணும் அப்படின்னா விஷயம் இருக்கு, அவசரப்படக்கூடாது. அவ ஃபுட்டிங்ஸோட சைஸ் வந்து என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னு பார்க்கணும். டெஸ்டாகியோட அசம்ஷன் உங்களுக்கு தெரியும், ராட் ஃபவுண்டேஷன் அண்ட் ஸ்ட்ரிப் ஃபுட்டிங் அப்படின்னு படிப்பீங்க. அப்போ உங்களுக்கு வரும்போது பார்க்கலாம் வரல அப்படின்னா இந்த என்சி இருக்குல்ல, இந்த சிஎன்சி இருக்காங்கல்ல, இவைகள கன்சிடர் பண்ணுவோம். வெயிட் இப்படி கன்சிடர் பண்ணும்போது இந்த சிஎன்சி இவைகளை கன்சிடர் பண்ணுவோம். வெயிட் அதுக்கு அடுத்தது என்சிக்கு 5.7 போடுவோம், பிரச்சனை இல்ல, ஏன்னா ராட் ஃபவுண்டேஷன் தான் கொடுத்துருக்கான். ஆனா இங்க ஃபுட்டிங்ஸ் வந்து 6க்கு 0.9 மீட்டர். அப்புறம் இதுல சொல்றது ரெக்டாங்கிள் பிடிக்குது, சைஸ் மாறுது, இருந்து மாறுது. அப்ப முன்னாடி ஒரு ஃபேக்டர் சேர்க்கணும். அப்ப அந்த ஃபேக்டருக்கு போல என்னன்னா ரெக்டாங்கிள் இருக்கக்கூடியது இருக்குல்ல, என்னது 1 + 0.3 b/l இருக்குல்ல, அந்த ஃபேக்டர் சேர்க்கணும். அப்ப அதுக்கு ஒரு வேல்யூ சிஎன்சி வச்சுக்கணும். அப்படியே எவ்வளவு வந்திருக்கு, 684 வந்திருக்கு. அப்படியே வச்சுக்கிறேங்க. இது ஒரு ஃபேக்டர் பெருக்கணும். அப்ப 1 + 0.3 இதுல வித்தி எவ்வளவு, 6 மீட்டருக்கு 0.9 மீட்டர். அது வித்தி எது சார் அப்படின்னா 0.3 b தானே. அப்ப 6 மீட்டர் வித்தி எடுக்கிறேன். ஓகே. அப்ப இது ஃபுட்டிங்ஸோட இது டெப்த்தோட இது கம்மியா இருக்கும் சார். வித்தோட டெப்த் கம்மியா இருக்கும். டெப்த்தோட நமக்கு வித்து தான் அதிகமா இருக்கும். அப்ப 6 மீட்டர் தான் நமக்கு வித்து. அப்ப போட்டுக்கிறது. வகுத்தல் எள்ளு எவ்வளவு சார் அப்படின்னா, கொஸ்டினே தப்பா கொடுத்துருக்காங்களே. 6க்கு 9 இருக்குன்னு 0.9 கொடுத்துருக்காங்க சார். கொஸ்டின் இங்க தப்பா இருக்கு, பிடிஎஃப் கரெக்டா கொடுத்துருக்காங்க, இங்க தப்பா கொடுத்துருக்காங்க. மத்ததெல்லாம் கரெக்ட் தான். 6க்கு 9 வெயிட் அப்ப கரெக்டா தான் இருக்கும். அப்ப என்ன உங்களுக்கு பி இன்டு எல்னு இருக்குன்னு வச்சுக்கோம், எல் பின்னு. அப்ப லென்த் கூட
அப்ப 1 பிளஸ் 0.3 கீழே எள்ளு வந்து 2 9 மேல வந்து வித்து 6 0.3 பெருக்கணும். அப்ப 1 பிளஸ் 6னா 18 1.8 கீழே 9 9 20 18 அப்ப 0.2 அப்ப என்ன சார் 1.2 அப்ப 684 1.2 பெருக்கணும். அதாவது 684 1 பிளஸ் 0.2 இதான் விஷயம். அப்ப 684 பிளஸ் இது 2 4 2 8 8 16 6 12 அப்ப 126 8 வரும். அப்ப 126 எப்பவுமே அப்ப இதோட 100 கூட்டினா 784 784 6 கூட்டினா 790 790 20 கூட்டினா 810 810.8 சம்திங் வருது. அப்ப எங்க சார் வருதுன்னா இது பக்கத்துல தான் ஆன்சர் வருது. அப்ப ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர். கரெக்ட் தான். ஏ இஸ் கரெக்ட் ஆன்சர். அப்ப இதுதான் இதுல ஒரு சின்ன கரெக்ஷன் ஞாபகம் வச்சுக்கணும். அவன் கேட்டிருக்கிறது நெட் அல்டிமேட் பிஹேவியர் கெபாசிட்டி கேட்டிருக்கான். யாரோ வர்றாங்க அப்படின்னு கொஞ்சம் வெயிட் பண்ணுமா? சரி ஓகே. அதாவது நெட் அல்டிமேட் பிஹேவியர் கெபாசிட்டி கேட்டிருக்காங்க. அதுல கொஞ்சம் கவனமா இருக்கும். அப்ப நெட் அல்டிமேட் பிஹேவியர் கெபாசிட்டினா கியூ அல்டிமேட்ல இருந்து காமா டேப்பா கழிக்கிறது. எல்லாத்துக்கும் ஃபார்முலா உங்களுக்கு இருக்கு. ஃபுல் டெஸ்டையோட நான் ரிவிஷன் பண்ணேன். கியூ கியூ அல்டிமேட் எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? கியூ கிராஸ் ஈக்குவலா இருக்கும். கியூ அல்டிமேட்டுக்கான ஃபார்முலா என்ன? கியூ நெட் அல்டிமேட்டுக்கான ஃபார்முலா என்ன? கியூ நெட் செட்டுக்கான ஃபார்முலா என்ன? கியூ சேஃப்க்கான ஃபார்முலா என்ன? அப்படின்னு எல்லா கேட்டகரியும் கொடுத்துருப்பேன். அதுக்கு கீழே ஒரு லைன் கொடுத்துருப்பேன். ஒரு ஃபுட்டிங்ஸ் நீங்க டிசைன் பண்றீங்கன்னா என்ன சியர் அதுக்கடுத்து என்ன செட்டில்மெண்ட் அப்படின்னு ரெண்டையும் பார்த்துட்டு அந்த ரெண்டையும் கன்சிடர் பண்ணி அதுல எது மினிமம் வேல்யூ இருக்கோ அதுதான் டிசைன் பண்ணணும். அப்ப சியர் வேல்யூரையும் கன்சிடர் பண்ணணும், செட்டில்மெண்ட்டையும் கன்சிடர் பண்ணணும் சொல்லி கொடுத்து. அப்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். இந்த இடத்துல எல்லாரும் பண்ணக்கூடிய தப்பு என்ன தெரியுமா? இதுக்கு பிரச்சனை இல்லை, ஆப்ஷன் பிரச்சனை இல்லை. சிஎன்சி 5.7 இன்ட்டு சி 120 கூட்டி 684 வந்துச்சு. அதை அடிச்சுட்டு போயிருவீங்க. இதுக்கு ஆன்சர் பிரச்சனை இல்லை, 684 ஆன்சர் இல்லை, குறைச்ச வழி 820 தான் இருக்கு, அதோட இதான் இருக்குமோ அப்படின்னு நினைச்சா அடிப்பீங்க. திருப்பி தப்பா கூட்டி பெருக்கிங்களான்னு பாப்பீங்க, கால்குலேஷன்ல ஏதோ மிஸ்டேக் இல்லாட்டி இப்ப இதுதான் இருக்கும் அப்படின்னு அடிச்சு போயிருவீங்க. ஒரு ஆப்ஷன் பக்கத்துல பக்கத்துல கொடுத்துதான் மாட்டிக்கிறேன். அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா கொடுத்துருக்கக்கூடிய ஃபுட்டிங்ஸோட டைப் பாருங்க. ரெக்டாங்குலரா கொடுத்துட்டான் அப்படின்னா அப்ப அந்த ரெக்டாங்குலர் ஃபேக்டரை முன்னாடி பெருக்கிக்கணும். அது 1 பிளஸ் 0.3 பி பை எல் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அது சிஎன்சியோட அதையும் அமைச்சுக்கணும். அடுத்து what will be the load carrying capacity? அப்படியே group of 6 files அப்படின்னு கொடுத்துட்டான். அப்ப இங்க நம்பர் ஆஃப் ஃபைல்ஸ் வந்து 6. இப்ப இண்டிவிஜுவல் லோட் கேரிங் கெபாசிட்டி Q அல்டிமேட் வந்து கொடுத்துட்டான். இப்பதான் மேல பார்த்துட்டு வந்தோம். குரூப் எஃபிஷியன்சி ஈட்டா கொடுத்துட்டான். இப்பதான் பார்த்தோம், அதே இன்னொரு ப்ராப்ளம் ரிப்பீட் ஆயிருக்கு. அப்ப ஈட்டா ஈக்குவல் டு குரூப் ஆஃப் ஃபைலோட லோட் கேரிங் கெபாசிட்டி QU சரி Q சஃபிக்ஸ்ல UG டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபைல்ஸ் என்ன சிங்கிள் ஃபைலோட அல்டிமேட் கெபாசிட்டி Q அல்டிமேட். இது என்ன தெரியுது சார் அப்படின்னா இதுதான் கேட்டிருக்கான் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. வாட் வில் பி தி லோட் கேரிங் கெபாசிட்டி ஆஃப் a group of 6 files? இந்த 6 filesோட லோட் கேரிங் கெபாசிட்டி எவ்வளவுன்னு கேட்டோம். அப்ப இது ஈட்டா ஆல்ரெடி போகும்போது என்ன ஆகும்? ஈட்டா என்ன Q அல்டிமேட் ஈக்குவல் டு QUG. ஈட்டாங்கிறது என்ன சார் அப்படின்னா 75% 0.75 எழுதலாம். இது என்ன நம்பர் ஆஃப் ஃபைல்ஸ் 6, Q அல்டிமேட் எவ்வளவு சார் 150 ஈக்குவல் டு QUG. அப்ப நல்லா கவனிக்கணும். அப்ப இந்த 0 போனா 7.5 வந்துருமா? அப்ப 7.5ஓட 6 பெருக்கீங்கன்னா 15 வச்சுக்கிறேங்க. அது 6 30 0 மீதி 3 7 42 41 45 ஒரு 0 கேன்சல் ஆயிரும். புரியுதுங்களா? 45. அப்ப 45 இன்டு 15 வருமா? அப்படி போட்டா என்ன வரும் உங்களுக்கு? 45 10 பிளஸ் 5 45 ஓகே. ஆனா இது 10 வரும்னா 480. அந்த 480ல பாதி என்ன? 225 தான் 480 சரி பாதி கரெக்ட் தான். அது பாதி தான் 5. அப்ப ரெண்டையும் கூட்டினா 400 200 கூட்டினா 600 50 650 25 625. அப்ப இது எங்க இருக்கு பாருங்க. அப்ப 625 கிலோமீட்டர் தான் அந்த 6 நம்பர் ஆஃப் டோட்டல் பையோட எஃபிஷியன்சி. அப்ப QUG ஓட வேல்யூ தான். அப்ப C is the correct answer. அடுத்து the ultimate bearing capacity of a 700 mm diameter plate னு கொடுத்துட்டோம். நல்லா கவனிக்கணும். 700 mm diameter plate. அடுத்து அப்ப diameter of plate வந்து எங்க எழுதுறீங்க? பிளேட்டோட diameter அப்ப இது என்ன செய்யலாம் அப்படின்னா 700 பிளேட்டோட width அப்படின்னு வச்சுக்கலாம்.
700 mm கொடுத்துருக்கான். நீ சென்டிமீட்டர்ல எப்படியாவது மீட்டருக்கு தான் கொண்டு வரணும். 0.6 மீட்டர் தான் கொண்டு வரணும். ஓகே, அடுத்து ரிமைனிங் ஃபீல்டு லோட் டெஸ்ட் வந்து கொடுத்துட்டான். 300 கிலோமீட்டர் ஸ்கொயர் மீட்டர் கொடுத்துட்டான். அப்ப இதுல வந்து இம்பார்ட்டன்ட் ஓகே, 300 கிலோமீட்டர் பர் ஸ்கொயர் மீட்டர் கொடுத்துருக்காங்களா, அது என்ன சார் அப்படின்னா அல்டிமேட் பிளேட்டோட லோடு. பிளேட்டோட லோடுன்னு வச்சுக்கோங்க கியூபி. அல்டிமேட் பேரிங் கெப்பாசிட்டி அப்படியே சர்க்குலர் கூட்டிங் இது டயாமீட்டர் வந்து கொடுக்கலாம். அப்ப அல்டிமேட் பேரிங் கெப்பாசிட்டி கண்டுபிடிக்கணும். அப்ப சர்க்குலர் கூட்டிங் கொடுக்கலாம். அப்ப கூட்டிங் சொல்ல அல்டிமேட் லோடு கெப்பாசிட்டி பிளேட்டோட அல்டிமேட் லோடு Q 300 கிலோமீட்டர் பர் மீட்டர் ஸ்கொயர். ஃபுட்டிங் சொல்ல அல்டிமேட் பேரிங் கெப்பாசிட்டி சர்க்குலர் கூட்டிங் சொல்றது கேட்டிருக்கான். QF கேட்டிருக்கான். அதுக்கு அடுத்து ஃபுட்டிங் சொல்ற வித்தி கொடுத்துட்டான். BF கொடுத்துட்டான். சாண்ட் சைல்னு கொடுத்துட்டான். ஃபார்முலா தெரியும். அதாவது என்ன வரும் உங்களுக்கு ஃபார்முலா? ஃபுட்டிங் சொல்ற அல்டிமேட் லோடு வகுத்தல் பிளேட்டோட அல்டிமேட் லோடு ஈக்குவல் டு மேல வந்து ஃபுட்டிங் சொல்ற வித்து கீழே பிளேட்டோட வித்து. அப்ப இதுல என்ன வேணும் அப்படின்னா ஃபுட்டிங் சொல்ற அல்டிமேட் லோடு QF தான் வேணும். அப்ப இங்கிட்டு முடிச்சுன்னா பெருக்கல் வந்துடும். QF ஈக்குவல் டு QP சப்ளிக்ஸ்ல BF வகுத்தல் B சப்ளிக்ஸ்ல B. அப்ப இந்த QP ஓட வேல்யூ என்ன சார் அப்படின்னு பாருங்க. அப்ப QP அதாவது பிளேட்டோட அல்டிமேட் லோட் 300 என்று ஃபுட்டிங் சொல்ற வித்து எவ்வளவு சார் அப்படின்னு பார்த்தோம்னா 2.1 மீட்டர்ல இருக்கு. இது வந்து 0.7 மேல பார்த்தோம். அப்ப 10 power minus 1 7 into 10 power minus 1 எழுதலாம். மேல போட்டு போனா 21 ஆயிரும். அப்ப இது எப்படி சார் ஆயிரும் அப்படின்னா இத 21 கீழே எழுதலாம். அவன் 3721 3 9 அப்ப 2 0 இருக்கு. 900 யூனிட் எழுத இருக்கான். கிலோமீட்டர் பர் மீட்டர் ஸ்கொயர் இருக்கா. அப்ப இங்கே கொடுத்துட்டான். கண்டுபிடிக்கக்கூடிய வழி கிலோமீட்டர் பர் மீட்டர் ஸ்கொயர் தான். ஸ்கொயர் மீட்டர்னா மீட்டர் ஸ்கொயர் தான். அப்ப இதுதான் என்னது நமக்கு QF ஃபுட்டிங்ஸோட அல்டிமேட் லோடு பேரிங் கெப்பாசிட்டி. எந்த ஃபுட்டிங்ஸ்? இந்த சர்க்குலர் ஃபுட்டிங்கோட அல்டிமேட் லோடு பேரிங் கெப்பாசிட்டி. அப்ப எங்க இருக்கு பாருங்க. D is the correct answer. 900 கிலோமீட்டர் மீட்டர் ஸ்கொயர். அடுத்து 99 பாருங்க. 799 30 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஏன் இத்தனை கேட்டிருக்கான்? திருப்பி அதுதான் வந்துட்டு இருக்கு. செட்டில்மெண்ட் பத்தி கொடுத்துருக்கான். ஓகே, அதாவது உங்களுக்கு லோடு பேரிங் கெப்பாசிட்டிக்கு 77 கிலோசைல், செட்டில்மெண்ட்டுக்கு 77 கிலோசைல்னா ரெண்டு ஃபார்முலா கொடுத்துருக்கோம். மேல பெருசா ஒரு ஃபார்முலா பார்த்துருப்போம்ல, அது வந்து செட்டில்மெண்ட்டுக்கு 77 பார்த்துருக்கோம். இப்போ பார்த்தது லோடுக்கு 77. இரண்டு நபர்களையும் வைத்து நீங்க குழப்பிக் கொள்ளக்கூடாது. அதை மைண்ட்ல வச்சுக்கணும். செட்டில்மெண்ட் வச்சு கேட்டிருக்கான், வெறும் லோடு பேரிங் கெப்பாசிட்டி வச்சு கேட்டிருக்கான். அது மாதிரி பார்க்கலாமா? இப்ப நான் ரெண்டையும் வச்சு கம்பேர் பண்ணி சொல்லலாம். இப்ப சாண்டிசைடு தான் ரெண்டுமே நம்ம பார்த்தோம். ஒண்ணுல செட்டில்மெண்ட் வச்சு பார்த்தோம். அதனாலதான் என்ன பார்த்தோம் அப்படின்னா SCF divided by SP equal to BF வகுத்தல் BB பிராக்கெட்ல BB plus 0.3 வகுத்தல் BF plus 0.3 டோட்டலா ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு பார்த்தோம். இது சாண்டிசைடு தான் பார்த்தோம். ஆனா இது எதுக்கு சொன்னா செட்டில்மெண்ட் வச்சு பார்த்தோம். அதே சாண்டிசைடுக்கு இப்போ பார்த்தோம் QF வகுத்தல் QP ஈக்குவல் டு BF வகுத்தல் BP அப்படின்னு பார்த்தோம். இது எதுக்கு சார்னா இது சாண்டிசைடு தான். ஆனா இங்க லோடு பேரிங் கெப்பாசிட்டி வச்சு பார்த்தோம். அதுல கவனம் இருக்கும். ஓகேவா? அதுல கவனம் இருக்கும். இது வேற என்ன டைப் சார்னா செட்டில்மெண்ட்ல கிளே கேட்போம். அதே மாதிரி இங்கே கிளே கேட்போம். அவ்வளவுதான் வித்தியாசம். QF ஈக்குவல் டு QP கிளே அது வேற விஷயம். இதே நம்மளுடைய லோடு பேரிங் கெப்பாசிட்டி வச்சு கேட்டா, சாண்டிசைடு வச்சு கேட்டா இது வந்து அப்படி தூக்க வேண்டியதான். இவங்க வந்து அப்படி தூக்கி எழுதலாம். கிளே சைடு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் எழுதும்போது. அப்ப இதான் வரும். அடுத்த வருஷம் அதுதான் வந்துருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, அதுதான் போஸ்ட் சைடு தான் கேட்கிறேன். கிளே தான் கேட்கிறேன். அப்ப என்ன வரும்? அப்படியே இவங்க வந்து தூக்கி எழுதுனா நான் பார்க்கலாம். SCF வகுத்தல் SP ஈக்குவல் டு BF வகுத்தல் BP அப்படின்னு வரும். இவன் பிளேட்டோட வித்து புட்டிங்ஸோட வித்து, பிளேட்டோட செட்டில்மெண்ட் புட்டிங்ஸோட செட்டில்மெண்ட். அப்ப 30 சென்டிமீட்டர் ஸ்கொயர் பேர் பிளேட். அப்ப பிளேட்டோட வித்து PM. ஓகே, இந்த மீட்டர்ல மாத்திக்கலாம் 0.3. அதுக்கு அடுத்து செட்டில்டு பை 1.5 சென்டிமீட்டர் கொடுத்துக்கலாம். செட்டில்டு பை பிளேட் லோடிங் டெஸ்ட் ப்ரோசஸிங் சர்வர். ஓகே, அப்ப இண்டஸ்ட்ரியல் லோடிங் தேவையில்லை நமக்கு செட்டில்மெண்ட் பேசுறதுனால. அப்ப செட்டில் எவ்வளவு கொடுத்துருக்கான்? எது ஸ்கொயர் பேரிங் பிளேட் வந்து
வித்து கொடுத்துட்டு அந்த பிளேட் செட்டில்மெண்ட் ஆகும் அப்படின்னா பிளேட்டோட செட்டில்மெண்ட் எஸ்பி 1.5 சென்டிமீட்டர் போகும். அப்படியே வச்சுக்கோங்க. கொடுத்ததுல மாற்றங்கள் எதுவும் பண்ணாங்கன்னா அப்படியே வச்சுக்கிடுங்க. அப்ப இது 1.5 இது என்ன பார்த்தோம் 0.3 பார்த்துருக்கோம். பிஎஃப் என்ன அப்படின்னா the settlement of the property as sale putting puttings-ஓட settlement. ஓகே ஓகே அது என்னன்னு கேட்டிருக்கான். சரி புட்டிங்ஸோட வித்து கொடுத்துட்டு செட்டில்மெண்ட் என்னன்னு கேட்டிருக்கான். வித்து 1 மீட்டர் கொடுத்துட்டு இதோட செட்டில்மெண்ட் என்னன்னு கேட்கறான். எஸ்சிஎஃப் என்னன்னு கேட்கறான். அப்ப பிஎஃப்ங்கிறதுனா 1 கொடுத்துருக்கான். அப்ப இதுக்கு 1 வந்திருக்க வேல்யூ யூனிட்டை மாற்றக்கூடாது, அப்படியே போட்டுக்கிறேன். ஓகே அப்ப அப்படியே போட்டுக்கோ. அப்ப அதுக்கடுத்து இண்டஸ்ட்ரி லோடிங் ஏஸ் அப்படின்னு கொடுத்துருக்கான். 100 இண்டஸ்ட்ரி லோடு இப்ப எல்லாமே இருக்கு நான் கேட்டேன். அப்படியே இங்க கொண்டு போனா எஸ்பி இன்டு ஃபிட்டிங்ஸோட வித்து பிளேட்டோட வித்து இப்படின்னு வந்துருவோம். அப்ப எஸ்பியோட வேல்யூ நமக்கு தெரியும். நமக்கு என்னன்னு தெரியும் அப்படின்னா எங்க பார்த்துருக்கோம் எஸ்பிக்கு இங்கே 1.5 அப்படியே வச்சுக்கிறேன். இண்டு 1 மேல போட்டுக்கிறேன் பிஎஃப்க்கு. பிபிக்கு என்ன இருக்கு அப்படின்னா இப்பதான் பார்த்தோம் இங்கே இந்த 0.3 அதை இங்க எழுதிக்கிறேன். அப்ப இது அடிச்சாவே 5 வந்துடும். இங்கே 1 இருக்கு 5 இன்டு 1. அப்ப என்ன சார் ஆன்சர் அப்படின்னா 5 சென்டிமீட்டர் தான் ஆன்சர். அப்ப ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அப்ப பாருங்க செட்டில்மெண்ட்ல ரெண்டே இப்படிதான் இருக்கு. அதாவது ஒண்ணு சாண்டி சாயிலுக்கு மேல 2 ப்ராப்ளம் பார்த்துருக்கோம். அதே கிளே சாயில் போசி சாயில் இப்போ ஒரு ப்ராப்ளம் பார்த்துருக்கோம். 2 மெத்தடுமே ப்ராப்ளம் பார்த்தாச்சு. அதே மாதிரி லோடு கிளீனிங் கெப்பாசிட்டில 2 இது இருக்கு. ஒண்ணு சாண்டி சாயில் அது பார்த்தாச்சு மேல. அதுக்கடுத்து கிளே சாயிலுக்கு ஒன்றும் இல்லை கியூஎப்லி கியூப்லி அப்படின்னு வரும். ஒரே தான். இதெல்லாம் கொஸ்டின் மேக் பண்ண முடியாது. ஏன்னா தியரி கொஸ்டின் மேக் பண்ணணும். அப்ப இதுக்குள்ள எல்லா கான்செப்டுமே பார்த்தாச்சு. ஆனா எக்ஸாம் எதாவது கேட்கறாங்கிறதால எல்லாமே கால்குலேட் பண்ணியாச்சு. செட்டில்மெண்ட்ல ஸ்டாண்டர்ட் சைல் பார்த்து வச்சிருக்கோம். அதே எக்ஸாம்ல கேட்கறாங்க. அடுத்து இங்க ஸ்டாண்டர்ட் பேரண்டைசேஷன் டெஸ்ட் கொடுத்துட்டான். எஸ்பிடி டெஸ்ட் கொடுத்துட்டான். The flows are recorded as 1 20 30. ஓகே கரெக்ஷன் ஃபேக்டர் overburden is 0.90 கொடுத்துட்டான். ஓகே அதுக்கு இந்த ஸ்டாண்டர்ட் பேரண்டைசேஷன் ரெசிஸ்டன்ஸ் n வேல்யூ கரெக்டட் ஃபார் overburden and failure tendency is அப்படின்னு. அப்ப நல்லா கவனிக்கலாம். இங்க 1 20 30 கொடுத்துருக்கான அவசரப்படக்கூடாது. இப்படி ரெக்கார்ட் பண்றது டேட் தான் கொடுக்கலாம். இது நீங்க என்ன கண்டுபிடிக்கணும். அப்ப என்ன எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இதுல 20 30 கூட்டுருங்க. அப்ப 20 + 30 = 50. என்ன கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா வந்திருக்க வேல்யூவோட இந்த 50ஓட இந்த என்ஆரோட இந்த கரெக்ஷன் ஃபேக்டர் இருக்குல்ல இந்த ஓவர்பர்டன் கரெக்ஷன் ஃபேக்டர் 0.90 பெருக்கணும். அப்ப இந்த என்ஆரோட என்னுடைய கரெக்ஷன் ஃபேக்டர் 0.9 பெருக்கணும். அப்ப 50 × 0.9. அப்ப 50ல 1 9 × 1னா என்னது 100% 50. அதுல 10% கழியுது. 50ல 10% 5. அப்ப அதை கழிச்சுன்னா 45. அப்ப என்ஆர்ங்கிறது என்ன சார் அப்படின்னா 0.9 பெருக்கும்போது 45 வரும். வச்சுக்கிறேன். ஃபார்முலா என்ன சார்னா உங்களுக்கு என் வேல்யூ கேட்ட ஒரு சிங்கிள் ஃபார்முலா தான். யாரோ வர்றாங்க வெயிட். வெயிட் ஓகே அது NC = 15 + 1/2 NR - 15. இது n வேல்யூ கண்டுபிடிக்கிறதுனா n வேல்யூ கரெக்டட் ஃபார் ஓவர்பர்டன் டைலர் டிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. அப்ப இது அப்ளை பண்றதுக்கு NR முக்கியம். அது NR எப்படின்னா டைரக்ட் வேல்யூ இருக்க கூடாது. அப்ளை என்னது கரெக்ஷன் ஃபேக்டர். கரெக்ஷன் ஃபேக்டர் அப்ளை பண்ணப்பட்ட வேல்யூவா இருக்கணும். சில இடத்துல டைரக்டா கொடுத்துட்டா பிரச்சனை இல்ல. இப்ப ரெக்கார்டிங் வேல்யூ கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் கவனமா இருக்கும். அப்ப இதுல என்ன சார் தெரியுது அப்படின்னா என்ஆரோட வேல்யூ நம்ம கையில இருக்கு. என்சியோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப 15 + 1/2 என்ஆர்ங்கிறது இந்த வேல்யூ தான் போடணும். 50 போட்டுறக்கூடாது. இது ரொம்ப கவனமா இருக்கணும். 45 - 15. 45ல இருந்து 5 போச்சுன்னா 40. 40ல இருந்து இந்த 10 போச்சுன்னா 30. 45 பார்த்தீங்கன்னா 30 உங்களுக்கு 30ல பாதி 50% 15. 15 + 15 30.
அப்ப என்சி வேல்யூ என்ன சார் கிடைக்குது அப்படின்னா 30 கிடைக்குது. அப்ப டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள். அது சிம்பிள்னா ஃபர்ஸ்ட் இந்த பார்முலா தெரியணும். அதுக்கு முன்னாடி அவன் குடுத்திருக்க டேட்டாவை எடுத்து என்ஆர் வேல்யூ கண்டுபிடிக்க தெரியும். நிறைய பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா, இந்த 20 எல்லாரும் இதுவரை பார்த்த ப்ராப்ளம்னா ஸ்ட்ரெயிட்டா பார்த்திருப்பாங்க. என்ஆர் கண்டுபிடிக்கிற மாதிரி பார்த்துக்க மாட்டாங்க. அவன் என்ஆர் அந்த ரெக்கார்டிங் என் நம்பர்ஸ் ஒரு வேல்யூ குடுத்துருவான். 30, 40 அப்படி குடுத்துருவான். அப்படிப்பட்ட வேல்யூ தான் பேஸ் பண்ணியிருப்பாங்க எல்லாருமே. இப்படி ஒரு டேட்டா குடுத்து கரெக்ஷன் ஃபேக்டர் அப்ளை பண்ணி ரீடிங் எடுக்கிற மாதிரி இருக்காது. வித்தியாசமா இருக்கு. பாத்துக்கங்க. ஃபியூச்சர்ல கேட்கலாம். ஓகே. அடுத்து. அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் சொல்லுங்க. சார் என்ஆர் வேல்யூ ஒன் டைம் ரிப்பீட் பண்ணுங்க சார். இப்படி என்ஆர் உங்க வேல்யூ ஒன் டைம் சொல்லுங்க சார் அந்த ஸ்டெப் மட்டும் எப்படின்னு. அதாவது உங்களுக்கு எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா இது முன்னோட கொடுக்க மாட்டாங்க சார். இப்போ 20, 30 கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இது ஒரு இந்த வேல்யூ வந்து எவ்வளவு ரீடிங் வந்து என் க்ளோஸ் இருக்குன்னு பார்க்கணும். சென்டென்ஸ்ல இந்த க்ளோஸ் தான் ரெக்கார்ட் பண்ணிருப்பாங்க அப்படி இந்த ஆர்டர்ல. அது ரெண்டையும் கூட்டிட்டு அதோட கரெக்ஷன் ஃபேக்டர் வந்து நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். அப்ப அது என்ன செய்யணும் அதோட பெருக்கிக்கணும். பெருக்கிக்கிட்டா இன்னொரு வழி கிடைச்சிடும். அதை கொண்டு வந்து சேர்த்தா இந்த பாதமா அப்ளை பண்ண முடியாது. புரியுதா சொல்றேன்? ஆனா இதுவரையும் உங்களுக்கு டிஆர்பியோ இல்ல ஏஐயோ கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னா இந்த என்ஆரோட வேல்யூ இங்கே கொடுத்துருவோம். ஸ்ட்ரெயிட்டா வந்து இதை கொடுத்துட்டு என் வேல்யூ இந்த கரெக்ஷன் ஃபேக்டர் விஷயமும் இருக்காது. இந்த ஃபேக்டரைசேஷன் டெஸ்ட் யூஸ் பண்ணி ஃப்ளோஸ் வந்து ரெக்கார்ட் பண்றோம் அப்படின்னு இது ரீடிங்கும் இருக்காது. கிளியர்? ஓகே. ஓகே. அது வந்து அப்ப இது ரிப்பீட்டடா கேக்குறான். இந்த மாடல் வித்தியாசமும் இருக்கு டேட்டா. ஜஸ்ட் நமக்கு அப்ளை பண்ண தெரியும்ல அதுக்காண்டி. அடுத்து பாருங்க. அடுத்த கொஸ்டின் 71. A solid sampler. டைம் கோடேஷன் முடிஞ்சிச்சு சார். ஓகே. A solid exploration ப்ராப்ளம் வந்தாச்சு. Solid sampler has inner and outer radius of 25 mm. Inner இது D inner the D outer respectively. The area ratio of the solid sampler. Area ratio க்கான ஃபார்முலா சார் என்ன அப்படின்னா உங்களுக்கு தெரியும். என்ன வரும் நமக்கு? T outer not square minus T1 square வகுத்தல் அதான் T inner square T inner square. பர்சன்டேஜ் வேணா 100 அளவு இருக்கு. அவ்வளவுதான். இதே வந்து நமக்கு இன்சைட் கிளியரன்ஸ்க்கு D3 minus D1 வகுத்தல் D1 போடுவீங்க. இதே அவுட்சைட் கிளியரன்ஸ்க்கு என்ன பண்ணுவீங்க? D2 minus D4 வகுத்தல் D4. இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். D4 சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி ஓகே. நமக்கு இங்கதான் பார்க்கலாம். வேல்யூ கொடுத்துட்டா கேட்கலாம் கிட்ட பார்த்துக்கலாம். அப்ப என்ன சார் வருது அப்படின்னா நல்லா கவனிக்கிறோம். D0 ஸ்கொயரா அப்ப 30 ஸ்கொயர் 25 ஸ்கொயர் வகுத்தல் 25 ஸ்கொயர் இன்டு 100 இதை வச்சுக்குவோம். அப்ப இது எப்படி இருக்கு? A ஸ்கொயர் மைனஸ் B ஸ்கொயர் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அப்ப இது எப்படி எழுதலாம் அப்படின்னா A பிளஸ் B இன்டு A மைனஸ் B அப்படின்னு எழுதலாம். அப்ப 30 பிளஸ் 25 30 மைனஸ் 25 வகுத்தல் 25 ஸ்கொயர் இன்டு 100. அப்ப 30 பிளஸ் 25 போட்டா 55 இன்டு 30 25 கழிச்சா 5. ஓகே. கீழே 25 இன்டு 25 இன்டு 100. அப்ப என்ன சார் வரும் அப்படின்னா 25 என்னன்னா இது 4 வரும். 4 5 இங்க என்ன சார் வரும் அப்படின்னா 5 25 அப்படின்னு வரும். 4 5 இங்க 11 வரும். 11 இன்டு 4 44 100 பெருக்கிட்டா பர்சன்டேஜ். டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். சார் கிளியர் புரியுதா? ஓகே. நிறைய பேரு இந்த கால்குலேஷன் பண்றதுல ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆவாங்க. 30 ஸ்கொயர் பண்ணி 25 ஸ்கொயர் பண்ணி இந்த பெரிய வெளியில இருந்து இந்த பெரிய வெளிய கழிச்சு அதுல இருந்து 25 ஸ்கொயர் பண்ணி அடிச்சுட்டு தலைவலியா இருப்பாங்க. ஏன் நீங்க அவ்வளவு தூரம் போறீங்க? பாருங்க ரூல் தெரியல மேத்தமெட்டிக்ல. இது எப்படி இருக்கு? a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் மாதிரி இருக்கு. அப்ப a பிளஸ் b இன்டு a மைனஸ் b அவ்வளவுதான் முடிச்சிட்டீங்க. கிளியர்? ஓகே. அடுத்து அதுக்கு என்ன ஏரியா ரேஷியோ போர் கட்டர் சாம்பிள் கொடுத்துருக்கான் சார். ஹேவிங் இன்னர் டயமீட்டர் இது ஏரியா ரேஷியோ தான். இன்னர் கொடுத்துருக்கான் டி இன்னர், அவுட்டர் கொடுத்துருக்கான் அடுத்து டி அவுட்டர். அப்ப ரெஸ்பெக்டிவ் வந்து பர்சன்டேஜ் தான் கேட்டிருக்கான். பார்க்கலாம் தெரியும் என்ன சார் அப்படின்னா டி அவுட்டர் ஸ்கொயர் மைனஸ் டி இன்னர் ஸ்கொயர் வகுத்தல் டி இன்னர் ஸ்கொயர் பர்சன்டேஜ் கொடுத்துருக்கான். அது 100 பிரிக்கிறேன். ஏரியா ரேஷியோ 10க்குள்ள இருக்கணும். பர்சன்டேஜ் 10க்கு மேல போச்சுன்னா டிஸ்டர்ப்டு சாம்பிளா மாறிடும். அப்ப ஒரு அன்டிஸ்டர்ப்டு சாம்பிள் 10% இருக்கு. அப்ப என்ன சார் அப்ப நீங்க என்ன கொடுத்துருக்கான்? 165 ஸ்கொயர்டு மைனஸ் 180 ஸ்கொயர்டு வகுத்தல் 180 ஸ்கொயர்டு இன்டு 100.
முதல்ல சொன்ன மாதிரி தான். அப்ப 165ஓட பிளஸ் 150 கூட்டுங்க. 165ஓட மைனஸ் 150 வகுத்தல் கீழே 180 இன்ட்டு 180 ஸ்கொயர் அடுத்த ஸ்டெப்ல எழுதிக்கலாம் இன்ட்டு 100. அப்ப 165ஓட 100 பிளஸ் 100 200 265 50 315 மேல இன்ட்டு 165னா 50 போச்சுன்னா 50லேருந்து 60க்கு 10 அங்கிட்டு 5 15. அப்ப கீழே 180க்கு 180 இருக்கு, இங்கே 100 இருக்கு. இந்த ஒரு ஜீரோ இந்த ஒரு ஜீரோ அடிச்சிடலாம். இந்த 15 இந்த 15 அடிச்சிடலாம். அதுக்கு இந்த ஜீரோ இந்த ஜீரோ அடிச்சிடலாம். இங்க 15 இருக்கு. 15 இன்ட்டு 10 போட்டா 150. அப்ப 15 இன்ட்டு 20 போட்டா 300. அப்ப 20ஓட ஒரு 15 சேர்த்தா 315. அப்ப 20 ஒன்று சேர்த்தான். அப்ப இந்த 15 315 அடிச்சா 21 வரும். அப்ப 21%. அப்ப ரெஸ்பெக்டிவ் எவ்வளவு பர்சன்டேஜ் வருதுன்னு கேட்டான் அப்படின்னா கண்ணு மூடிட்டு அடிக்கலாம். எவ்வளவு 21%. டி இஸ் கரெக்ட். கிளியர் புரியுதா? அடுத்து 83. A cut is to be made in a clay body which is cohesion கொடுத்துருக்கான். எவ்வளவு சார் கொடுத்துருக்கான் அப்படின்னா cohesion 30 kN/m² அப்படின்னு கொடுத்துருக்கான். அண்ட் சி நெக்லிஜிபிள் ஃபிரிக்ஷன் ஆங்கிள் அப்படின்னு கொடுத்துருக்கான். அவனே கொடுத்துருக்கான். ஃபிரிக்ஷன் ஆங்கிள் நாங்க வந்து மூவ் பண்றோம் அப்படின்னு. சரி ஓகே. இன்னும் பெரிய பிரச்சனை இல்ல. அப்படியே கொஸ்டின் அப்படியே வாசிக்கிட்டே வரும்போது யாரை பத்தி பேசிருக்கான் அப்படின்னா இங்க பாருங்க ஸ்டெபிலிட்டியை பத்தி பேசிருக்கான். ஸ்டெபிலிட்டி நம்பருக்கு தான் எவ்வளவு பெரிய இது. அவ ஸ்டெபிலிட்டி வந்து கண்ண போயிட்டு எஸ்என் ஈக்குவல் டு சி ஒருத்தல் எஃப்சி காமா ஹெச் எழுத சொல்லியிருக்கு. ஓகே அப்ப இதுல கோசன் இங்க வந்துருச்சு. பி என்ன வேல்யூ வேணும்? ஓகே அடுத்து என்ன கொடுத்துருக்கான்? இந்த டென்சிட்டி ஆஃப் த சாயில் இது மீட்டர் கியூப்னு கொடுத்துருக்கான். அப்புறம் காமா கொடுத்துருக்கான். அடுத்து வந்து ஃபேக்டர்சிட்டி ஆஃப் த எஃப்ஓஎஸ் கொடுத்துருக்கான். மேக்ஸிமம் டெப்த் ஆஃப் த கட்டிங் எட்ஜ் சைடு ஸ்லோப் வந்து இங்க சைடு ஸ்லோப் போகுது. 1.5:1 கொடுத்துருக்கான். அப்ப இது தேவையில்லை நமக்கு, சும்மா தான் கொடுத்துருக்கான். அதுக்கு நம்பர் கொடுத்துருக்கான், எஸ்எம் நம்பர் கொடுத்துருக்கான். அப்ப ஜஸ்ட் வந்து என்ன கேட்டிருக்கான், மேக்ஸிமம் டெப்த் தான் கேட்டிருக்கான். இது 1.5:1 ஹச் வெர்டிகல். இதுல வந்து நம்ம நீங்க கட் பண்ணும்போது இந்த எட்ஜை வச்சு மேக்ஸிமம் டெப்த் எவ்வளவு கட்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அப்ப இந்த கட்சி தான் கேட்டிருக்கான். கட்சி எங்கிட்ட கொண்டு வந்துருங்க. கட்சி எஸ்என் இருக்கக்கூடிய இடத்துல சி ஒருத்தர் எஃப்சி ஆமா கட்சி இருக்கக்கூடிய இடத்துல எஸ்என். சி ஒரு வேல்யூ மேல என்ன 30 கிலோமீட்டர் கீழே 20 இன்டு 1.5 இன்டு என்ன 0.17. இது எங்க சார் இருக்கு அப்படின்னா ஸ்டெபிலிட்டி நம்பர்னு கொடுத்துருக்காங்க அந்த வேல்யூ. அதனால ஸ்டெபிலிட்டி நம்பர் அவ்வளவுதான். அப்படியே அடிச்சோம்னா இந்த இந்த ஜீரோவை இந்த 15ஓட பெருக்கணும் அப்படின்னா முழு 15,000 ஜீரோ அடி போட்டோம். இந்த 15 30 அடிச்சோம்னா 2 இருக்கு. இந்த 2 இந்த 2ஓட அடிக்கணும். எப்படி இருக்கும் அப்படின்னா மேல 1 இருக்கு கீழே 0.17 அப்படிங்கிறது இதுதான் இது வச்சு. இப்ப வேல்யூ கண்டுபிடிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க சார் அப்படின்னா நம்ம போடுவோம். இப்ப 1 வகுத்தல் 0.1 வந்துச்சுன்னா என்ன ஆகும்? அதாவது 1 வகுத்தல் 2 × 10⁻1 இருக்கும். அந்த -1 மேல போச்சுன்னா 10,000 கீழே 2 5 வெளியே கிடைக்கும். எப்ப இந்த இடம் 0.2 ரவுண்ட் அப் பண்ணும்போது, அதாவது 0.17 இருந்து பெருசா கொண்டு போகும்போது, பெருசா கொண்டு போகும்போது வேல்யூ என்ன கிடைக்குது 5 கிடைக்குது. அப்ப அதோட கம்மியா 0.17 வைக்கும் போது இதோட வேல்யூ கூடும். கீழே வேல்யூ கம்மியா வேல்யூ கூடுன்னு சொன்னேன். அப்ப எப்படி ஜஸ்ட் 0.3 தான் நான் குறைக்கிறேன். அப்படிங்கிறது 5க்கு பக்கத்துல ஒரு வேல்யூ வரும். 5ங்கிறது இருக்குன்னா 5க்கு பக்கத்துல வேல்யூ கூட வரும் மாதிரி இருக்கணும். அப்ப 5க்கு பக்கத்துல வேல்யூ கூட வரும் 5.8 தான் இருக்கு. அப்ப பி இஸ் கரெக்ட் ஆன்சர். சார் கிளியர் புரியுதா? ஓகே அடுத்து 74. பாதியிலே ஸ்லோப் ஆஃப் ஹைட் வந்து கொடுத்துருக்காங்க சார். ஹைட் கொடுத்துருக்காங்க 10 மீட்டர்னா. இது ஸ்டெபிலிட்டி நம்பரா? ஓகே எஸ்எம் கொடுத்துட்டான், காமா கொடுத்துட்டான், சி கொடுத்துட்டான். எல்லாம் கொடுத்துட்டு ஹெட்ரிக்கல் ஹைட் வச்சு கேட்டுருக்காங்க. இப்ப கேட்டா அதேதான் ஹச் ஈக்குவல் டு ஸ்ட்ரெயிட்டா எடுத்துறேன். எஃப்சி காமா எஸ்என். சி எவ்வளவு கொடுத்துருக்கான் 2.5. கீழே எஃப்சி என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா ஃபேக்டர்சிட்டி சாரி ஒரு விஷயத்தை மறந்துட்டு பாருங்க. அதான் கொஞ்சம் கவனமா இருந்தது. இந்த பார்லாம் எழுதிட்டோம். ஆனா கேட்டிருக்கிறது வெறும் ஹைட் கேட்கல, கிரிட்டிக்கல் ஹைட் கேட்கறாங்க. ஹச் சி தான் கேட்டிருக்காங்க. இங்க என்ன பாருங்க, இங்க மேக்ஸிமம் டெப்த் ஹச் கேட்டிருப்பான், இங்க கிரிட்டிக்கல் ஹைட் ஹச் சி. அப்ப ஃபேக்டர்ஸ் வச்சு ஒரு பார்லாம் கொடுத்துருப்பேன். அதாவது மொபிலிஸ்ட் கோசன் கொடுத்தானா சி ஓதல் சிஎம் கொடுத்துருப்பேன். அது கிரிட்டிக்கல் ஹைட் வச்சுனா ஹச் ஓதல் ஹச் சி கொடுத்துருப்பேன். ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்ப நமக்கு ஹச் சி வரணும்.
அப்ப இந்த எஃப் இருக்கக்கூடிய இடத்துல இந்த எஃப்சி இருக்கக்கூடிய இடத்துல என்ன போடலாம் அப்படின்னா எஃப்சி இருக்கக்கூடிய இடம்னு நான் சொல்றதை விட இந்த கட்சி இங்க கொண்டாந்துங்க. அப்ப என்ன வரும்? மேல கட்சி இருக்கும், கீழே எஃப் இருக்கும். இந்த பார்ல அது தானே கொண்டு வாங்க. ஓகே, அப்ப கரெக்டா தான் போடுறேனா? சாரி சார், இது எழுதுறது தப்பு பண்ணிட்டேன். சாரி சாரி, இங்கதான் சீட்டோட போய் சிஎம்ங்கிறது கீழே இருக்கும். இங்க கிரிட்டிக்கல் கைக்கு மேல இருக்கும். சி ஈக்குவல் கட்சி சி மேல இருக்கும், கீழே கட்சி இருக்கும். இப்ப கரெக்ட். இப்ப இதை இங்க கொண்டு வரேன். அப்ப கட்சி சி ஈக்குவல் எஃப்சி இன்ட்டு கட்சின்னு இருக்கும். அதே மாதிரி நான் இங்க இதே கொண்டு வரேன். என்ன வரும்? எஃப்சி இன்ட்டு கட்சி இங்கிட்டு இருக்கும். அங்கிட்டு இருந்து சி வகுத்தல் காமா எஸ்கேன்னு வந்து அப்ப எஃப்சி கட்சிக்கு போல என்ன போடலாம்? கட்சி சின்னு போடலாம். அப்ப கட்சி சி ஈக்குவல் மேல சி இருக்கு, கீழே காமா எஸ்கேன்னு வந்து இருக்கு. இப்ப அப்ளை பண்ணுங்க. சி என்னது? சி என்ன கொடுத்துருக்கான்? 2.5 டி பர் மீட்டர் ஸ்கொயர். அப்ப மேல 2.5, கீழே காமா என்ன கொடுத்துருக்கான்? 2.2 தான் கொடுத்துருக்கான். 2.0 தான் வச்சுக்குவோம். இன்டி எஸ்என் ஸ்டெபிலிட்டி நம்பர் என்ன கொடுத்துருக்கான்? 0.05 கொடுத்துருக்கான். அதை எப்படி சார் அடிக்கலாம் அப்படின்னா, மேல 2.5 25 வச்சு 10⁻1 கொண்டு வந்தாரு. கீழே 2 வச்சுக்கிறேன். 0.0 0.05 5 இன்டி 10⁻1 கொண்டு வர. அப்ப இந்த -2 மேல வந்துச்சுன்னா +2 ஆயிரும். அப்ப 10 +2 ஆயிரும். +2 ஒரு 1 போச்சு அப்படின்னா வெறும் 10 ஊத்தியே இருக்கு. அப்ப 4 5 5 5 25, 4 2 5 2 10. அப்ப 5 5 25. அப்ப 25 கட்சி சிங்கிறது 25 மீட்டர். சி இஸ் தி ரெக்கார்ட்ஸ். அவ்வளவுதான். பாத்துங்க. அடுத்து பாருங்க, ஸ்டெபிலிட்டி நம்பர் சீரிஸ்ல ஏஇல இது ஈஸியா கேட்ட ப்ராப்ளத்தை மேல 3 ப்ராப்ளத்தை பார்த்தோம். ஒருவேளை இந்த குழப்பி கேட்டா எப்படி கேட்பான், அந்த கிரிட்டிக்கல் கேட் வச்சு அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அப்ப இனிமே இங்க கேட்க வாய்ப்பே இல்லை. அவங்க ஒருவேளை குழப்பி கேட்டா எப்படி குழப்பலாம் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அடுத்து அதான் வர இங்க டெய்லர் ஸ்டெபிலிட்டி நம்பர் தானே இருக்கு. வரிசையா ஏன் சார் இது வந்து இவ்வளவு எத்தனை டைப் கொஸ்டின் திருப்பி திருப்பி கொடுத்துருக்கான் அப்படின்னா, இது அதிக கொஸ்டின்ஸ் கேட்டாவே உங்களுக்கு ஒரு டார்கெட் வந்து இது இப்ப 397 சிலபஸ் தான் ஆட் பண்ணிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி டிஆர்பி சிலபஸ் தான் இது இருந்துச்சு. ஸ்டெபிலிட்டி சீரிஸ். சாயோட ஸ்டெபிலைசேஷன் பத்தி பேசுறது. அப்ப சாயோட ஸ்டெபிலிட்டி ஸ்லோப்னு உங்களுக்கு ஹெட்டிங் இருக்கும். சாய் ஸ்டெபிலைசேஷன்ங்கிறது வேற டாபிக். சாய்க்கு என்னென்ன அதெல்லாம் கொடுத்து ஸ்டெபிலைசேஷன் பண்ணலாம் அப்படின்னு பத்தி பேசுறது. கிளே சாய்க்கு லைன் கொடுப்போம். அதான் கொடுத்துருப்பேன். ஒரு மாடர்ன் மார்லேட் ஆர் நார்மல் பிளாஸ்டிக் லைட்க்கு லைன் கொடுக்கணும். அப்புறம் மெக்கானிக்கல் ஸ்டெபிலைசேஷன் எல்லா சாயிலும் கலந்துருந்துச்சுன்னா கொடுக்கணும். அப்படின்னு அவங்க சொல்லி கொடுத்துருப்பேன். சரி ஓகே, அதுக்குள்ள நான் போவேன். ஃபுல் டெஸ்ட் ரிவிஷன் பண்ணியாச்சு. இங்கே வாங்க திருப்பி. அப்ப இங்க சாயோட ஸ்டெபிலிட்டில கால்குலேட்டர் யூஸ் பண்ணாம போற மாதிரி கேட்டகரியில இருக்குது டெய்லரோட ஸ்டெபிலிட்டி நம்பர் தான். இதுக்கு முன்னாடி டிஆர்பில சிலபஸ் இருக்கும்போது இதான் அதிகமா கேட்டுக்கிட்டு இருந்தான். இஎஸ்சி கேட்டகரியிலும் இது மாதிரி கொஸ்டின் தான் எக்ஸாம்ல கேட்டுட்டு இருந்தோம். இப்ப புதுசா நமக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகே, 398ல. அப்ப இனிமே கேட்டாலும் இது ஒத்தே தான் நமக்கு பிசோப் மெத்தடோ பை யூ ஈக்குவல் டு 0 அனாலிசிஸோ இல்ல மத்த மெத்தட்ஸ்லயோ ஓகே உங்களுக்கு கேட்கறதுக்கான பாசிபிலிட்டி இல்ல. ஏன்னா எல்லாத்துக்குமே கால்குலேட்டர் இல்லாம அப்ளை பண்ணவே முடியாது. பையோட வேல்யூ கொடுத்துருவான். பையோட வேல்யூல நீங்க கண்டிப்பா கால்குலேட்டர் வச்சு போடுற மாதிரி இருக்கும். அதனால அதை கேட்க மாட்டான். கேட்டா சிம்பிளா ஸ்டெபிலிட்டி சீரிஸ், ஸ்டெபிலிட்டி நம்பர் பிக்சன் வந்து கேட்கறதா ஜஸ்ட் அவ்வளவுதான். அடுத்து ஸ்டெபிலிட்டி நம்பர் எஸ்ஏன்னு கொடுத்துட்டான். அதுக்கடுத்து ராக் ஸ்டேட்டமோட ஹைட் கட்சி கொடுத்துட்டான் நினைக்கிறேன் ரோட்ல. அப்ப இந்த கட்சி 15 மீட்டர் கொடுத்துதான் வெயிட் மொத்தமா டோட்டலா படிப்போம். ஓகே, டெம்பரரி கட்டிங் 10 மீட்டர் டீப். அப்ப இதுதான் கட்சி, டீப் தான் கட்சி. ஓகே, இஸ் டு மேட் இன் தி கிளே யூனிட் வெயிட் காமா கொடுத்துட்டான். அதுக்கடுத்து வந்து கோஹசன் சி கொடுத்துட்டான். காம்பீட் தி அவைலபிள் ஃபேக்டர்ஸ் எப்படி எஃப்ஓஎஸ் கேட்டுட்டான். 30 டிகிரி எப்படின்னு கேட்டுட்டான். டிகிரி சும்மா கொடுத்துட்டாங்க, தூக்கி எறிஞ்சிங்க. நம்ம ஃபார்முலா எஸ்ஏன் ஈக்குவல் டு சி வகுத்தல் எஃப்சி காமா ஹெச் தான். எங்கேயுமே டிகிரி வராது. ஓகே, அதுக்கடுத்து வந்து என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னா, அடுத்து வந்து இஃப் தி ஃபேக்டர் செட் 1.25 அப்படின்னு கொடுத்துருக்கான். குழப்பறதுக்கு கொடுத்துருக்கான். திஸ் இஸ் தி ஸ்டேபிள் ஸ்லோப். இந்த இதுல வந்து ஸ்டேபிள் ஸ்லோப்பா இருக்கும். அப்ப இந்த ராக் ஸ்டேட் வந்து எப்படி 15 மீட்டர் பிலோ தி கிரவுண்ட் லெவல். அவ என்ன கொடுத்தானா, இந்த 15 மீட்டர்ல உங்களுக்கு வந்து இந்த டிகிரியில உங்களுக்கு 1.25 ஃபேக்டர் செட்ல ஸ்டெபிலிட்டியா இருக்கும், ஸ்டேபிள் ஸ்லோப்பா இருக்கும். அப்ப இந்த டீப்ல உங்களுக்கு எப்படி இருக்கும், இந்த காமா இருக்கக்கூடிய இந்த கோசன் இருக்கக்கூடிய சைட்ல உங்களுக்கு
பேக்ரஸ் எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கான். கம்பேர் பண்ணி தான் கொடுத்துருக்கான். அவசரப்பட்டு இந்த பேக்ரஸ் வார்த்தையை பொறுத்தவரை இதை அடிச்சுட்டு போயிடக்கூடாது. இதை நோட் பண்ணி எஃப்சிக்கு வெளியே போட்டு போயிடக்கூடாது. இதை வச்சு கேட்டிருக்கான் அவ்வளவுதான். இந்த ஸ்டேபிள் ஸ்லோப்ல இருக்கக்கூடிய சாயலுக்கு இந்த பேக்ரஸ் இருக்கு. அந்த ராங் ஸ்டேட்ல 15 மீட்டர் இருக்கு கிரவுண்ட் லெவல்ல இருந்து. அப்ப 15 மீட்டர் க்ளோசர் கிரவுண்ட் லெவல். அப்ப நமக்கு இந்த டெம்பரரி கட்டிங் பண்றோம் மேலாப்ல இந்த 10 மீட்டர் டீப்புக்கு ஒரு கிளே வந்து கட் பண்றோம். அதோட யூனிட் வெயிட் காமா, அதோட போர்ஷன் இந்த வேல்யூல இருக்கு. அப்ப அதுக்கான பேக்டர் சேஃப்டி கண்டுபிடிச்சிருக்கேன். காம்ப்யூட்டர் த அவைலபிள் பேக்டர் சேஃப்டி அப்படின்னு கேட்டிருக்கான். ஓகே, கண்டுபிடிச்சிருவோம். அப்ப எஸ்சின்னு தெரியும், எஃப்சி தான் தேவையான. அப்ப அது கொண்டாங்க சிஓத்த இந்த இடத்துல எஸ்சிஎன் காமா ஆச்சு. சிஓட வேல்யூ என்ன சார் அப்படின்னா கோசம் என்ன வேல்யூ இருக்கு 25 மேல. கீழே வந்து சொல்யூட்டி நம்பர் என்ன 0.16. காமால வேல்யூ என்ன 20. ஹச்சோட வேல்யூ என்ன 10. அப்ப இந்த 10 இந்த 10ல உள்ள ஒரு 0வை இந்த 2ல உள்ள 0வை இது பண்ணா இவன் முழுசா 16 கிடைச்சிரும். அப்ப மேல 25 கீழே 16 × 2. அப்ப மேல 25 16 2 32 வச்சுக்கிறது. அப்ப இவனுக்கு ஒரு 3 கூட்டினா 35 வருவான். இல்லாட்டி -2 போட்டா 30 மாறும். அப்ப நல்லா கவனிங்க. இப்ப நான் என்ன செய்யறேன்னா இதுல இருந்து -2 போட்டு 30 கொண்டு வந்து மேல 5 25 6 30 வைக்கிறேன். அப்ப இது மூலம் என்ன தெரியுதுன்னா, அதாவது நீங்க நல்லா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். அப்ப கம்மி பண்ணும்போது 32ல இருந்து அதிகமா இருக்கும்போது வேல்யூ அதிகமா கிடைக்கும். இப்ப 5 போகுது 6ன்னு அடிக்கிறேன். ஓகே, உண்மையிலேயே இந்த 5ஆல அடிச்சிருந்தா என்ன சார் 32 நான் அடிச்சிருக்கேன் அப்படின்னா என்ன சார் வந்திருக்கும் அப்படின்னா 6 5 30 மீதி 20 இருக்கு 4 5 20 அப்படின்னு 6.4 வந்துருக்கு. அப்ப ஏன்னா ஏன் பிரச்சனை 6.4 வைக்கிறேன் ஏன் கரெக்ட். ஓகே 6.4. இப்ப இதை நான் 6 ரவுண்ட் பண்றேன்னு வச்சுக்கிறேன். இந்த இடத்துல ரவுண்ட் பண்றேன் 6 ரவுண்ட் பண்றேன். அப்ப 6 ரவுண்ட் பண்ணும்போது இந்த 5 அடிக்கிறேன். அப்ப பாயிண்ட் வெயிட் 6.4 எங்கேயும் மிஸ்டேக் நடந்திருக்கு. அப்படியே அவ்வளவு ஒரு நியூஸ் பாருங்க கேட்டாவ அப்படியே வாங்க. ஓகே, அப்படியே பாருங்க. அதாவது மேல வந்து சி 6 கோசன் 25 எழுதியாச்சு. கீழே எஸ்என் ஸ்டெபிலிட்டி 0.16 எழுதியாச்சு. அடுத்து காமா 20 எழுதியாச்சு. அடுத்து வந்து யாருன்னா ஹச்சி 10ன்னு எழுதியாச்சு. அப்ப கீழே இருக்கக்கூடிய விஷயங்கள்ல எந்த ஒரு மாற்றமும் இல்ல, கரெக்ட். அடுத்து 20 100 10 20 10 பேருக்குன்னா 200. 200ல 2 ஸ்தானத்தை இந்த 0.16 கொடுத்தா 16 முழு நம்பரா வந்துருச்சு. பக்கத்துல 2 இருக்கு எழுதியாச்சு, கரெக்ட். அதுக்கு அடுத்தபடியா வந்து அடிக்கிறது தான் கரெக்ட் தான். கரெக்ட் தான் சார், கரெக்ட் தான் பண்ணிருக்கோம். ஓகே, அப்ப 5 6.4 இருக்கு. இதை நான் 6 ரவுண்டா பண்றேன். அப்ப 0 புள்ளி வச்சுக்கிறேங்க 50. 6 36 7 42 8 48 வருதா? அப்ப 8 48 வருது. இப்ப இந்த இடத்துல தான் மிஸ்ஸிங் ஆயிருக்கு. வெறும் 6 வச்சு அடிக்கும் போது 8 48 50க்கு மீதி 2 இருக்கு. ஆனா 6.4ங்கும் போது என்ன வரும்? இதோட வேல்யூ கம்மி தான் வரும். அப்ப 7 42லயே முடிச்சிடும். ஓகே, அப்ப என்ன வரும் 0.7 சீரிஸ்ல தான் ஆன்சர் வரும். அப்ப 0.7 சீரிஸ்னா இந்த சீரிஸ் கரெக்ட். கொஞ்சம் கவனம் விட்டாலும் முடிச்சு போயிடும். ஏன்னா 0.8 சீரிஸ் தான் ஆன்சர். 0.8 தான் வரப்போகுது. இது 2 வராதுன்னு உங்களுக்கு தெரியும். கீழே பெரிய நம்பர் இருக்கும்போது எப்படி வரும்? ஆனா கீழே 5 வருது 6.4 இருக்கு. அதாவது 6.4ங்கிற பெரிய நம்பரால இந்த 5 அடிச்சோம்னா வேல்யூ கம்மியா தான் கிடைக்கும். 0.7 இப்படிதான் கிடைக்கும். அதே 6ங்கிறது இதோட வேல்யூ கம்மியா அடிச்சோம்னா இந்த 0.7ஓட வேல்யூ கூட 0.8 கிடைக்கும். என்ன லாஜிக் பேசுறதுன்னு புரியுதா உங்களுக்கு? அப்ப நான் 6 அடிக்கும்போது 0.8 கிடைக்குது. அப்ப 6.4 அடிக்கும்போது கண்டிப்பா இந்த 0.8க்கு உள்ளுக்குள்ள தான் கிடைக்கும். 0.7 சீரிஸ்ல தான் கிடைக்கும். சார் என்ன சொல்றேன்னு புரிதலா இருக்கேன்? கிளியர்? சரி. அப்ப சீரிஸ் தான் கரெக்ட் ஆன்சர். எந்த ஒரு கால்குலேட்டர் தேவையில்ல. ஒரு சொல்றேன் பிராக்ஷனா செகண்ட் தான். ஃபார்முலா எழுதிட்டு 1 2 3 4 செகண்ட்ஸ்னு நீங்க சொல்றதுக்குள்ள ஆன்சர் கொண்டு வந்தாலும் இந்த மாதிரி நீங்க இந்த அப்ராக்சிமேட்டா இந்த மைண்ட் கால்குலேஷன் பண்றது. இது உட்காந்துட்டு 6.4 மேல என்னது இருக்கு 25 இருக்கு. அப்ப வந்து ஒரு மேல கொடுத்து ஒரு 0 250 64 போட்டு வரிசையா அடிச்சுட்டு இருந்தீங்கன்னா டைம் ஓடி போயிடும். மைண்ட் கால்குலேஷன் டக்குனு பண்ணிட்டு முடிச்சிடும். ஓகே, அடுத்து
806 பாருங்க. A slope of மறுபடியும் ஸ்டெபிலிட்டியா? எத்தனை ப்ராப்ளம் தான்? ஓகே. A slope of is to be constructed at an angle வந்து 30 டிகிரி குடுத்திருக்காங்க. ஹரிசாண்டல் பாத் C வந்து C குடுத்துட்டான், 5 குடுத்திருக்கான். 5 குடுத்தாலும் நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. தூக்கி விட்டுருங்க. காமா குடுத்திருக்கான் தேவைப்படும். C தேவைப்படும், காமா தேவைப்படும். ஃபெயிலியர் ஸ்டெபிலிட்டி நம்பர் SCM தேவைப்படும். ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி 1.8 குடுத்துட்டான் தேவைப்படும். சேஃப் கைட் கேட்டிருக்கான். அப்ப சேஃப் கைட் கேட்டிருக்கான். சேஃப் கைட் என்ன? நார்மல் தான். கிரிட்டிக்கல் கைட் தான் பயப்படணும். அப்ப என்ன பார்க்கலாம்? SCN ஈக்குவல் டு மேல C கீழ FC காமா கட்சி. இதான் பார்க்கலாம். அப்ப இது என்ன கேட்டிருக்கான்? கட்சி தான் கேட்டிருக்கான். அப்ப இங்க கட்சி வரும். இதை அப்படியே சால்வ் பண்ணுங்க நான் தரேன். இப்படி இருக்கு. 2 மினிட்ஸ். இது SCN. அப்படியே எடுத்து சால்வ் பண்ணி அப்படியே பாருங்க. வெயிட் அப்படியே. அப்ப இதுக்கு என்ன சார் வரும் அப்படின்னா வேல்யூஸ் எல்லாம் அப்ளை பண்ணுங்க. சி என்ன வேல்யூ சார்? மேல 15 FC என்ன கொடுத்துருக்கான்? 1.5 கொடுத்துருக்கான். ஓகே. அடுத்து காமா இங்க இருக்கு 19. ஓகே. ஸ்டெபிலிட்டி நம்பர் 0.046. ஓகே. 15 வகுத்தல் 1.5 19 0.046. ஓகே. அப்ப இதுல இருந்து 15 into 10 power minus 1 பிரிக்கலாம். இதுல இருந்து என்ன சார் பிரிக்கலாம் அப்படின்னா 46 into 10 power minus 3 பிரிக்கலாம். ஓகே. அப்ப இந்த 15 இந்த 15 கேன்சல் ஆயிரும். இந்த 10 power minus 1 10 power minus 3 மேல போச்சுன்னா 10 power 4 இருக்கு. அப்ப நான் 1000 வச்சுட்டு into 10 எழுதுறேன். அந்த 10 power 4. அப்ப இதுல 10 power 3 வந்துச்சு, இங்க 10 power 1 வந்துச்சு, 10 power 4 டோட்டல். கீழ 19 இருக்கு, இங்க 46 இருக்கு. இப்ப நான் எப்படி ஆன்சர் கொண்டு வரேன்னு பாருங்க. இப்ப 10 46 இது அடிப்போமா? 2 நாளும் 2 5 10. 19 ரவுண்டா 20 வைக்கிறேன். 1 5 5 4 5 60. அவ வேல்யூ பக்கத்துல தான் சுத்துற மாதிரி இருக்கும். பாத்துக்கலாம். ஏன்னா பெரிய பெரிய ரீஜன்ல இருக்கு. ஒண்ணு 11ல இருக்கு, இன்னும் 17ல இருக்கு, இன்னொன்னு 19. வேரியஸ் நல்லா இருக்கு. அப்ப ஈஸியா நமக்கு தகுந்த மாதிரி சாதகமா இருக்கு. அடுத்து இந்த 23 25 நோட் பண்றேன். அப்ப 1 25 25 100க்கு எத்தனை சார் இருக்குன்னா 4 இருக்கு. அப்ப 1000க்குள்ள 40 இருக்கு. 1 4 இங்க 10. 10ல ஆன்சர் இருக்கு. வெயிட். அப்ப இங்க ஜஸ்ட் என்ன செஞ்சிருக்கோம்? வேல்யூ கம்மி பண்ணிருக்கோம். இங்கேயும் வேல்யூ மெசேஜ், அதாவது இங்க வேல்யூ வந்து கூட்டியிருக்கோம், இங்கேயும் வேல்யூ கூட்டியிருக்கோம். வேல்யூ கூட்டினா என்ன செய்யும்? அதாவது உண்மையிலேயே இந்த இடத்துல வேல்யூ கம்மியா தான் இருக்கு. ஆனா நம்ம வேல்யூவை கூட்டி தான் 10 கொண்டாந்துருக்கோம். அப்ப இங்க வேல்யூ வந்து இங்க 1 கம்மியா இருந்ததை 20 ஆகணும். இங்க 2 கம்மியா இருந்ததை 25 ஆகணும். அப்ப கண்டிப்பா 10க்கு பக்கத்திலே ஆன்சர் கூட இருக்க போகுது. அப்ப 10 சீரீஸ்லயே 10 டு 11 11.5 தான் கிடைக்க போகுது ஆன்சர். அப்ப இது பக்கத்துல உள்ள ரீஜன் என்ன இருக்கு? டி ஒத்தி தான் இருக்கு. அப்ப ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். சார் கிளியர் புரியுதா? சார் ஓகே தானே? ஓகே. அப்ப எவ்வளவு பெரிய சம்னு பாருங்க. அப்புறம் வேல்யூ வந்து இங்க என்ன செஞ்சிருக்கு? ஜஸ்ட் 23 25 ரவுண்ட் அப் பண்ணேன். உண்மையிலேயே கீழ 19ன்னு வச்சு 23ன்னு வச்சு நீங்க ஆன்சர் சால்வ் பண்ணிருக்கீங்க. இந்த 1000 மீட்டர் 10 அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு வந்திருக்கு தெரியுமா? கரெக்டா அக்யூரேட்டா 11.5 வந்திருக்கு. நான் என்ன செஞ்சிருந்தேன்? எனக்கு இந்த நான் 10ங்கிறது வந்துச்சு ஆன்சர். நான் என்ன செஞ்சேன்? அப்ப கீழ 19 என்ன செஞ்சேன்? பிளஸ் 1 கூட்டிக்கிட்டேன். இங்க பிளஸ் 2 கூட்டிக்கிட்டேன். அப்ப நான் வேல்யூ கூட்டி தான் எடுத்திருக்கேன். அப்ப வேல்யூ கூட்டி கீழ வேல்யூ கூட்ட இங்க வேல்யூ என்ன ஆகும்? கம்மியா தானே கிடைக்கும். அதனாலதான் கம்மியா 11.5 வர இடத்துல 10ங்கிறது எனக்கு கிடைச்சு. அப்ப 10க்கு பக்கத்துல கூடுதல் வேல்யூ இருக்கு. அதை டிக் பண்ணுங்கன்னு சொன்னேன். அப்ப பக்கத்துல இருக்கக்கூடிய ஆப்ஷன் 11.5 தான். அதான் டிக் பண்ணணும். சார் கிளியர்? ஓகே. அடுத்து பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அடுத்து அவ்வளவுதான். இது ஒரு பவுண்டேஷன் முடியும். அடுத்து ஆரம்பிக்க வேண்டியதான். ஆர்சிஸ் போக வேண்டியதான். இதை முடிச்சிடும். 1807 பாருங்க. ஃபார் ஏ கிளே ஸ்லோப் ஆஃப் ஹைட் 10 மீட்டர் கொடுக்கலாம். ஓகே. கிளே ஸ்லோப் ஆஃப் ஹைட் ஆச்சு. இது ஸ்டெபிலிட்டியா? ஓகே. இன்னும் இவ்வளவு கேட்டு நான் இவ்வளவு கொடுத்த மாதிரி ஞாபகம் இல்ல. ஓகே. காமா சி. ஓகே. கிரிட்டிக்கல் ஹைட் கவனம். கசிசி கேட்டு கசிசி ஈக்குவல் டு, அதாவது கசிசி வகுத்தல் கசி ஈக்குவல் டு எஃப்சி. அப்ப கசி எஃப்சி கசிசி.
ஃபார்முலா எஸ்ஏஎன் ஈக்குவல் டு சி வித் எஃப்சி காமா ஹெச். அப்ப இந்த எஃப்சி ஹெச்சுக்கு என்ன போடலாம் அப்படின்னா சி வித் காமா ஹெச்சின்னு போடலாம். ஏசிஎன் ஹெச்சிசி இங்கே வந்துடும். அப்ப எஸ்ஏஎன் அந்த இடத்துக்கு வந்துடும். அப்ப ஹெச்சிசி ஈக்குவல் டு சி வித் காமா எஸ்ஏஎன். அப்ப சி என்ன சார் அப்படின்னா 2.5 kN/m². அதுக்கு கீழே வந்து காமா என்ன சார் அப்படின்னா 2. அதுக்கு எஸ்ஏஎன் என்ன சார் அப்படின்னா எங்க இருக்கு ஸ்லோப்பு நம்பர் இந்த 0.0. அப்ப 2.5 எப்படி எழுதலாம்? 25 × 10⁻1 எழுதலாம். 2 × கீழே 0.05 என்ன எழுதலாம்? 5 × 10⁻1 × 10⁻1 எழுதலாம். அப்ப இதுக்கு அடிபட்டுரும். இந்த 10⁻1 மேல போச்சுன்னா 250,000. கீழே 5 2 10,000. இந்த 0 கேன்சல் ஆகி 25 மீட்டர் கிடைக்கும். இது எங்க இருக்குன்னு பாருங்க. அவ்வளவுதான். அவ்வளவுதான் இதோட முடியுது. அவ்வளவுதான் சார். கிளியர்? புரியுதா இருக்கா? ஓகே தானே? அவ்வளவுதான் சார். ஃபவுண்டேஷன் இன்ஜினியரிங்ல இருந்து ஏ டு இன்ஜின் வரை டாப் டு பாட்டம் எல்லாமே பார்த்தாச்சு. ப்ராப்ளம் ஃபவுண்டேஷன் கேட்டா வேரி கெபாசிட்டி ஆஃப் சாயிலா இருக்கட்டும், பைப் ஃபவுண்டேஷனா இருக்கட்டும், அதுக்கு சாயில் எக்ஸ்ப்ளோரேஷனா இருக்கட்டும், டெப்த் பிரஷரா இருக்கட்டும், சிஎஸ் இருக்கட்டும், அதுக்கு அடுத்து லாஸ்ட்ல பார்த்த இதா இருக்கட்டும், அதாவது ஸ்டெபிலிட்டி ஸ்லோப்பா இருக்கட்டும், இவ்வளவுதான் ப்ராப்ளம் கேட்க முடியும். சார் கிளியர்? ஓகேவா? ஓகே. இதுக்கு மேல ப்ராப்ளம் கேட்க மாட்டா. ஜஸ்ட் இந்த வீடியோ பத்தி பார்த்துட்டு போங்க. சப்போஸ் இவ்வளவுதான் இருக்கு, இது வித்தியாசமா தான் மாடல் லிஸ்ட்ல கொடுத்துருக்கேன். அவ்வளவுதான். அடுத்து இதை க்ளோஸ் பண்றேன். அடுத்த வீடியோ போகணும். அப்படியே இருங்க. 100 வீடியோ போகணும். வெயிட். இப்ப என்ன ஸ்டார்ட் பண்ண போறோம்னா பார்ட் வந்து 21. ஓகே. என்ன சப்ஜெக்ட்னா ஆர்சிசி, ரிசர்ச் கான்கிரீட், ஸ்டீல், கான்கிரீட் டெக்னாலஜி. இது ஓரியன்டட் என்ன ப்ராப்ளம் இருக்கோ அதெல்லாம் டார்கெட் பண்ணிருக்காங்க. அப்படியே பாருங்க. அதாவது ஃபர்ஸ்ட் 2808 வித் பெர்மிசிபிள் கம்ப்ரசிவ் அண்ட் டென்சைல் ஸ்ட்ரெஸஸ் சிங்கிள் ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட் பீம் மார்க் கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் இருக்கிறது பெர்மிசிபிள் கம்ப்ரசிவ், எது 20 மெகாபாஸ்கல். ரெண்டாவது டென்சைல் ஸ்ட்ரெஸ். ஓகே, ரெண்டும் கொடுத்துட்டு ஓகே 250 மெகாபாஸ்கல் கொடுத்துட்டான். ஓகே, அப்ப 20 மெகாபாஸ்கல்னா இது உங்களுக்கு தெரியும். பெர்மிசிபிள் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ்னா எஃப்சிக்கு தான் கொடுத்துருக்கான். அது டென்சைல் ஸ்ட்ரெஸ்னா எஃப்ஓ தான் கொடுத்துருக்கான். முடிவாயிருச்சு. எஃப்சிக்கு எஃப்ஓ. அடுத்து respective and the neutral axis depth limited 0.3 times the effective depth of the section கொடுத்துட்டான். அப்ப நம்ம நியூட்ரல் ஆக்சிஸ் என்ன இருக்குன்னா 0.3 times ஆஃப் effective depth இருக்குன்னு கொடுத்துட்டான். அப்ப எப்படி சார் எழுதலாம்னா, அப்ப நியூட்ரல் ஆக்சிஸ் depth is limited to 0.3 times the effective depth கொடுத்துட்டான். அப்ப என்ன சார் வரும் அப்படின்னா xu வகுத்தல் d இதுதான் 0.3 times the அப்படின்னு கொடுத்துட்டான். அதாவது xu equal to 0.3 times of limited effective depth அப்படின்னு கொடுத்துட்டான். அப்ப xu வகுத்தல் d equal to என்ன வரும்? 0.3 தான் வரும். அதான் fca கொடுத்தா fy கொடுத்துரும். அடுத்து என்ன கேட்டாங்க சார் அப்படின்னா செக்ஷன் the percentage area of the steel required கொடுத்துறோம். percentage area of the steel வந்து எவ்வளவு இருக்கும் அப்படின்னா கேட்டிருக்கான். பர்சன்டேஜ்ல அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். இப்ப ஏரியா ஆஃப் தி ஸ்டீல் அப்படிங்கிற ஃபார்முலா என்ன சார் அப்படின்னா, அதாவது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இதை தெரிஞ்சுக்கிறீங்க. அதாவது பேலன்ஸ் செக்ஷன் அது எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னா கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு டென்சில் ஃபோர்ஸ் நீங்க பார்த்துருக்கீங்க. கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் 0.36 எஃப்சிகே இன்டு பி இன்டு எக்ஸ்யூ இப்படி எழுதிருக்கும். ஈக்குவல் டு 0.87 எஃப்ஒய் இன்டு ஏஎஸ்டி அப்படின்னு எழுதி. அப்ப இத ஏஎஸ்டி வச்சுக்கிறேன். அப்ப கீழ என்ன வரும்? மேல 0.36 இருக்கு, எஃப்சிகே இருக்கு, பி இருக்கு, பி தானே இருக்கு. ஓகே, பி இருக்கு, எக்ஸ்யூ இருக்கு, அதுக்கு கீழே வந்து 0.87 இருக்கு, எஃப்ஒய் இருக்கு. ஓகே, இதான் ஏஎஸ்டி. இங்க பாருங்க, இங்க என்ன இருக்கான்?
உங்களுக்கு பர்சன்டேஜ் ஆஃப் ஏரியா ஆஃப் த ஸ்ட்ரீட் கேட்டு கேட்டிருக்கான். பீன் தான் குடுத்துட்டான் மேலே. அப்ப இந்த ஏஎஸ்டி அதுக்கு என்ன சார் ஃபார்முலா வரும் அப்படின்னா, அதாவது அதுக்கு ஒரு ஃபார்முலா குடுத்துருப்பாங்க. ஏஎஸ்டி வந்து பி இன்டு டி. அதாவது இத அப்படியே வச்சுக்குவோம். இப்ப இந்த பி இங்க கொண்டு வரேன். இங்க பி இங்க கொண்டு வரேன். அதே சேம் டைம் இங்கிட்டு ஒரு டி பெருக்கிறேன். இங்கிட்டு ஒரு டி பெருக்கிறேன். அப்ப இந்த ஃபார்முலா எப்படி கிடைச்சிருக்கு அப்படின்னா, அதாவது மேல இருந்து பிய பெருக்கல் இருக்கு. அது இங்கிட்டு கீழ வரும்போது வகுத்தல் வருது. 2 சைடும் 1/d 1/dன்னு பெருக்கிறேன். இதை ஏன் பெருக்கிறேன் அப்படிங்கிறது விஷயம் இருக்கு. அவன் என்ன கொடுத்துருக்கான்? x/d = 0.3 கொடுத்துட்டான். அப்ப அந்த இடத்துல d டைம் கொண்டு வரணும்ல, அதுக்காண்டி கொண்டு வரும். அப்ப இந்த x/d க்கு பதிலா என்ன போட்டா போதும்? 0.3 போட்டாவே போதும். அப்ப எனக்கு இங்க b கேன்சல் ஆயிடும். அந்த b தான் இங்க வந்துரும். அப்ப சுலபமாவும் இருக்கிறத கரெக்டா எழுதணும் அப்படின்னா, அப்ப AST வகுத்தல் b × d இதுதான் பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டீல் வந்து கண்டுபிடிக்கிறது. = 0.36 FCK XU வகுத்தல் 0.87 FY D கீழ இருக்குல்ல D. அப்ப இந்த டைம் அப்படி வச்சுக்கோங்க. பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும் 100 ஆல பெருக்கிக்கிறோம். அப்ப இதுதான் வேணும் எனக்கு. மினிமம் பர்சன்டேஜ் தான் பார்க்கலாம். அப்ப 0.36 FCக்கு மேல என்ன இருக்கு? 20ன்னு கொடுத்துட்டான் சம்ல. அதுக்கு அடுத்து 0.87 FY என்ன கொடுத்துருக்கான்? 250ன்னு கொடுத்துட்டான் சம்ல. XU வகுத்தல் D பதிலா என்ன கொடுத்துருக்கான்? 0.3 கொடுத்துருக்கான். இன்டு 100. அவ்வளவுதான். அப்ப இந்த 0க்கும் இந்த 100ல ஒரு 0 அடிபட்டுரும். மீதி 10 இங்க இருக்கா? அப்ப இங்க 25 இருக்கு. 1 5 5 2 5 10 5 5 25 1 5 5 4 5 20. அப்ப மேல 0.36 இருக்கு, 4 இருக்கு, 0.3 இருக்கு, ஒரு 2 இருக்கு. கீழ வெறும் 0.87 தான் இருக்கு. அப்ப இத பேச அடிக்க முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ணோம்னா 1 3 2 3 6. அப்ப 0.3 3 × 10⁻⁻1 எழுதலாம். 0.87 87 × 10⁻⁻1 எழுதலாம். 1 3 2 3 6 மீதி வந்து 7 8 2 இருக்கு 27 9 27. அப்ப 1 × 29 வரும். அப்ப இந்த 3க்கு இதுக்கு அடிச்சா அப்ப இங்க 10⁻⁻ அடிபட்டுரும். இங்க 1 மொத்தம் இருக்கு. அப்ப 29 × 10⁻⁻21. அப்ப 30 ஆலே ரவுண்ட் அப் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். 30 ரவுண்ட் அப் பண்றோம். ரவுண்ட் அப் பண்றோம். அப்ப இங்க 36 இருக்கு. இப்ப 36 × 10⁻⁻1 வச்சுக்குவோம். அதுல 1 போயிரும், இதுல 1 போயிரும். மேல வந்து 1 மொத்தம் இருக்கு. -1 மொத்தம் இருக்கு. வச்சுக்கோங்க. வரேன். 30னா 5 3 30. இங்க வரும். 36 இருக்கா? அப்ப 36னா 13 11 3 33 12 3 36. அப்ப இங்க 10 இருக்கு. மேல வச்சா 10⁻⁻1 வரும். அப்ப 12 × 10⁻⁻1 இங்க ஒரு -1 -2 4 × 2 இருக்கு. அப்ப 4 2 8 8 2 16 6 மீதி 1 இருக்கு. மீதி 1 இருக்கு. 1 8 8 86 × 10⁻2 இருக்கு. அப்ப என்ன சார் வரும் அப்படின்னா 2 சம் உள்ள வைக்கிற மாதிரி இருக்கும். அப்ப 0.86% வரும். அப்ப 0.86% வருது. ஏன்னா 2 சம் உள்ள வைக்கிறோம்ல. அப்ப இதுதான் எங்க இருக்குன்னு பாருங்க அப்படியே. வந்துருச்சு. ஓகே. பெரிய சிக்கலான சம்மா இருந்துச்சு வந்துருச்சு. இது மாதிரி பெரிய சம் கேட்க மாட்டான். கொடுத்துருக்கு. அப்ப சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். 0.86%. அவ டேட்டாக்கு தகுந்த மாதிரி மாத்துறேன். இல்லாட்டி நீங்க வந்து 0.85 FY அப்ப இங்க ஏஎஸ் வகுத்தல் பி × டி அப்படின்னு நீங்க வந்து ரொம்ப ஸ்மார்ட்டா யோசிப்பீங்க. சார் ஜஸ்ட் 0.85 250 போட்டு அடிச்சுட்டு போயிடலாமா? அவன் கொடுத்துருக்க டேட்டா வந்து பிரின்சிபல் கம்ப்ரஸர்ஸ் கொடுத்துருக்கான். XU ஓட நியூட்ரல் ஆக்சிஸ் வந்து எஃபெக்டிவ் டெப்த் 0.3 டைம்ஸ் கொடுத்துருக்கான். நான் இப்ப இடத்த உங்களுக்கு கன்சிடர் பண்ணாமல அதனால தான் இங்க கொண்டு வந்திருக்கேன் இவ்வளவு. சார் கிளியர்? என்ன சொல்ல புரியுதா உங்களுக்கு? அவசரப்பட்டு பி மோட மினிமம் பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டீல் வந்து ஏஎஸ் ஓட பி × டி = 0.85 FY அப்படின்னு போட்டு அடிச்சு போயிடக்கூடாது. கிளியர்? ஓகே. அடுத்து பாருங்க 209 எக்ஸ்மாலஸ் ஆஃப் காங்கிரீட் வந்து எவ்வளவு டிகிரி காங்கிரீட் கொடுத்தான். ரொம்ப சிம்பிள். அப்ப பார்ல என்ன சார் எக்ஸ்மாலஸ் அப்படின்னா EC = காங்கிரீட்டோட எக்ஸ்மாலஸ் EC = 5000 ரூட் FCK. அப்ப FCK வந்து என்ன 25 நியூட்டன்/mm² கொடுத்துட்டான். அப்ப 5000 × ரூட் 25.
அப்ப இதுல இருந்து என்ன வரும் 5 வரும். 5 25 3 ஸ்லீப்பர் இருக்கு. அப்ப 25 3 ஸ்லீப்பர் 1 2 3. அப்ப இதான் எக்ஸ்பான்ஸ் சொல்ல. அப்ப அவசரப்படக்கூடாது. என்ன சார் 25,000 இல்லையே அப்படின்னா அவன் என்ன கேட்டிருக்கான்? கிலோமீட்டர் per atmosphere கேட்டிருக்கான். அப்ப இந்த 3 ஜீரோ தூக்கி என்ன செய்யலாம் நம்ம? இதுக்கு பதிலா 10 power 3 வரும். 10 power 3 தான் கிலோ. அப்ப கிலோன்னு போடலாம். அப்ப 25 கிலோ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர். அப்ப எங்க இருக்கு? 28 பேஜ் இருக்கு, 18 இருக்கு, 20 இருக்கு, 25 இல்ல. அப்ப none of this. D is the correct answer. Answer இல்லை. என்ன கரெக்டா வந்திருக்கும்னா 25 கிலோமீட்டர் பர் மீட்டர் ஸ்கொயர் வந்திருக்கணும். அடுத்து அவன் இங்க பக்கத்துல வந்து என்ன 28 பேஜ் இருக்கு அப்படின்னு போடக்கூடாது. கரெக்டான ஆன்சர் வரணும். அப்ராக்சிமேட் கண்டுபிடிக்கும் போதுமே கரெக்டா வரணும். பக்கத்துல அதுதான் வரணும். நம்ம அப்படி கொண்டு வந்து பக்கத்துல நிறுத்துவோம் தவிர ஆன்சர் வந்து ஒரிஜினல் ஆன்சர் பக்கத்துல நம்ம ஆப்ஷன் எப்பயுமே கொடுத்துருக்க மாட்டோம். ரொம்ப ரேர் அப்படி கொடுக்கிறது தான். பாத்துக்க. அடுத்தது இதுல பாயிண்ட்ஸ்ல வருது அப்படின்னா ரவுண்ட் அப் பண்ணி வேணா வேல்யூ கொடுத்துருக்கலாம். அடுத்து இந்த மாடுலர் ரேஷியோ ஆஃப் தி இன்டர்மீடியேட் காங்கிரீட் இஸ் given by எடுக்கலாம். மாடுலர் ரேஷியோ எடுக்கலாம். அப்ப கொடுத்துருக்கிறது இன்டர்மீடியேட் காங்கிரீட். அவ மாடுலர் ரேஷியோ ரெண்டு பார்முலா. ஒன்னு எலாஸ்டிசிட்டி வேல்யூ ஸ்டீலுக்கும் காங்கிரீட்டுக்கும் ரேஷியோ பார்க்கிறது. இன்னொன்னு 280 வகுத்தல் 3 into சிக்மா சிபிசி காங்கிரீட்டோட பெண்டிங் கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ் பார்க்கிறது. அப்ப 280 வகுத்தல் 3 into சிக்மா சிபிசியா சிக்மா சிபிசி என்ன வந்திருக்கக்கூடிய அந்த 20 எஃப்சிகே வேல்யூவை ஃபேக்டர்ஸ் 3 ஆல வகுக்கணும். ஏன்னா ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் வந்து பார்க்கலாம். இந்த 3 மூணு எப்படி கேன்சல் ஆயிரும்? 0 0 கேன்சல் ஆயிரும். 1 2 4 2 8. அப்ப 14 தான் நம்மளுடைய மாடுலர் ரேஷியோ. எங்க இருக்கு பாருங்க 14. அப்ப நீங்க போட்டிங் என்ன எப்படி சார் வரும் அப்படின்னா இந்த சிக்மா சிபிசி 20க்கு 7 வரும். ஓகே 6 18 7 21. அப்ப என்ன வரும்னா இங்க 13.33 சம்திங் வரும். அவங்க 13 ரவுண்ட் பண்ணிடலாம். அப்ப டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். இது மாதிரி வேணா வர வாய்ப்புகள் இருக்கு. கவனம். அடுத்து பாருங்க 2811 if the permissible compressive stress in concrete bending bar M20 grade of concrete கொடுத்துட்டு அதே கொடுத்துட்டான் வேற M20 grade concrete permissible concrete bending stress 7 meter per mm square மாடுலர் ரேஷியோ என்ன அப்படிங்கிறது. அப்ப இப்ப பார்த்தா பார்க்கலாம். அவன் டைரக்டா கொடுத்துட்டான். அவனே சரண்டர் ஆயிட்டான். 280 வகுத்தல் 3 சிக்மா சிபிஸ்ல இந்த சிக்மா சிபிசி கண்டுபிடிக்கிறோம்னா இந்த M20 grade concrete அதுக்கான வேல்யூ 7ன்னு கொடுத்துட்டான். இப்பதான் மேல பார்த்தோம். அப்ப என்ன சார் வரும் அப்படின்னா 250 வகுத்தால் கீழே என்ன இருக்கும் 3 into 7 இருக்கும். 7 21. அப்ப ஒரு 7 7 17 3 24 28 40 40 3 ஆச்சா 12 36 13 39 13 39 அப்புறம் 3 3 3 வந்துட்டே இருக்கு. அப்ப பி இஸ் கரெக்ட் ஆன்சர். இப்ப மேல பார்த்ததுதான். ஓகே அடுத்து the decided characteristic of the mix 20 meter per mm square. ஓகே அப்ப இது MCQ. அடுத்து the standard deviation sigma கொடுத்துட்டான். for 180 mm size of the concrete cube. K ஓட வேல்யூ கொடுத்துட்டான். the average strength of the cube பத்தி கேட்டிருக்கு. அவ cube ஓட average strength க்கு ஒரு ஃபார்முலா கொடுத்திருப்போம். average strength or mean strength equal to FCK plus 1.65 into sigma அப்படிதான் பாருங்க. இல்ல கேரக்டரிஸ்டிக் கேட்டனா FM இது வந்து +1.65 into sigma இங்க வந்து மைனஸ் வந்துரும். ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப இத காமன் ஃபார்முலா. அப்ப எல்லா டேட்டா கொடுத்துட்டான். FCK என்ன கொடுத்திருக்கான் 20 கொடுத்திருக்கான் +1.65 into K into S எழுதுவோம். இல்ல 1.65 into S பாருங்க. நீங்க பார்லாவே 1.65 into sigma தான் மாற்றம் பண்ணிருப்பீங்க. அத K into sigma கொடுத்தா K க்கான வேல்யூ கொடுத்தான் 645. அதான் 645 னு அவுட் பண்ணிருக்கோம். into sigma என்ன சார் கொடுத்திருக்கான் அப்படினா 4 கொடுத்திருக்கான். அப்ப 20 அப்ப 1.6 645 1 கூட்டி 6 வச்சிராங்க. அப்ப 20 பிளஸ் 4ல 1% அப்படினா 4 100% தான். அது 65% எடுக்கணும். 60% தான் எழுதுவோம் நமக்கு. 2.4 வருமா? அப்ப 4 5 6.4 6.4 மேல வரும். 6.4க்கு பிளஸ்ல கொஞ்சம் வரும் கூட. அப்ப என்ன வரும் 26.4க்கு கொஞ்சம் கூட வரும். அப்ப இப்ப 2 6 வச்சா 26.6 7 அப்படி வரும். அப்ப 26.6 தான். சி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். சார் கிளியர் புரியுதா? ஓகே அடுத்து
அடுத்து பாருங்க. Approximately what will be the estimated value of elastic modulus in gigapascal of concrete M50 grade as per IS 4/6 2000. நமக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஃபார்முலா தான். ஓகே, அதனால நீங்க மாத்திக்கிட்டே இருக்க முடியாது. அப்ப என்ன ஃபார்முலா வரும்? காங்கிரீட்டோட எலாஸ்டிக் மாடுலஸ் கொடுத்துட்டான். அப்ப காங்கிரீட்டோட எலாஸ்டிக் மாடுலஸ் ஒரே ஃபார்முலா தான். EC = 5000 ரூட் FCK. அவ எவ்வளவு எழுதி கொடுத்தாலும் ஒரே தான். அப்ப 5000 × ரூட் FCK 50 போடுங்க. அப்ப 5000 × ரூட் FCK உள்ள 50 25 × 2 எழுதலாம். 25 வெளில எடுத்தோம்னா 5000 × 5 வரும். ரூட் ஓட வேல்யூ 1.4 வரும். 5000த்தை 5ஆல பெருக்கணும் அப்படின்னா 25000 வரும். 25000த்தை 1 + 0.414 ஆல இது பண்ணணும் அப்படின்னா சரி, ரூட் ஓட வேல்யூ 0.414 1 வராது. கரெக்டா தான் போடுறேன்னா 1.414 தான். ஓகே, அப்ப இந்த 25000த்தை இதுல போனா 25000 வரும். இந்த 10 வெளியே வச்சுக்கோ. 25 இதுல வரும். பிளஸ் 25ல 50% போட்டா என்ன வரும்? 12.5. அப்ப வேல்யூ 0.4 குறையுது. அப்ப 0.4 குறையுதுன்னா கண்டிப்பா வேல்யூ என்ன செய்யணும்? உங்களுக்கு மேல கூட வரும். அப்ப 25ல 2.5 ஓட சரி 12.5 கொஞ்சம் கூட வரும். கொஞ்சம் கூட 0.4 தான். அப்ப 12.5 பக்கத்துல வர்ற மாதிரி வரும். எந்த அளவுக்கு சார் வரும் அப்படின்னா ஒரு 12 சம்திங் மாதிரி வரும். 12.5 எவ்வளவு பண்றேன்னு வச்சுக்கோங்க. அப்ப சரி 12.5 பிளஸ் சம்திங் கூட வரும். ஒரு 1 இல்ல 2 கூட வரும் சார். இந்த 12ஓட. அப்ப 25 12 எவ்வளவு? 37. அப்ப 37 என்ன சொன்னேன்? இந்த 12ஓட 1 1.5 2 கூடன்னு சொன்னேன். அப்ப இதுக்கு பக்கத்துல இருக்க மாதிரி ஆன்சர் 25 27 37 கரெக்டா தான் போட்டுருங்க. இப்ப என்ன சார் ஆன்சர் வரும் அப்படின்னா 35.35 பக்கத்துல இருக்க மாதிரி. ஆனா ஆன்சர் உண்மையிலே வர்றது 35.5 தான் வருது, 35 தான் வருது. ஆனா ஆன்சர் 35 கொடுத்துருக்காங்க. டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். பாத்துக்கங்க. எப்படி போனாலும் 37 நீங்க அப்ராக்ஸிமேட்டா போகும்போது 37 வருது அப்படினாலுமே உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஏன் பிரச்சனை இருக்காதுன்னு சொல்றேன் அப்படின்னா அதாவது கரெக்டா தான். நான் தான் இங்க தப்பா போட்டுட்டேன். அதாவது பெருக்கல் தான செய்யணும். வகுப்பா செய்யணும். 25 ஓகே. 25 0.5 ஆல பெருக்கணும் அப்படின்னா 12.5. அதே 0.4 பெருக்கும்போது 12.5 கொஞ்சம் கம்மியா தான் ஆகும். நான் கூட போட்டுட்டு இருக்கேன் பாருங்க. கரெக்ட் தான். 35 பக்கத்துல தான் வரும். 35 ரவுண்ட் ஆன்சர். டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். அடுத்து அவங்களே ரவுண்ட் தான் பண்ணிருக்காங்க. அக்யூரேட் வேல்யூ 35.35 ஜிகாபாஸ்கல் தான். அவங்களே ரவுண்ட் பண்ணி தான் 35 ஆன்சர் கொடுத்திருக்காங்க. அடுத்து பாருங்க ஆர்சிசி பீம் 200 mm வித் 300 mm எவாக்யூட் டெப்த். எவாக்யூட் டெப்த்லயே கொடுத்துட்டான். ஓவரால் டெப்த்ல எவாக்யூட் டெப்த். இஸ் ரெயின்போர்ஸ்மென்ட் FOI 15 கொடுத்தான். 415. FCK M20 கொடுத்தான். the limiting moment carrying capacity MU லிமிட் கேட்டிருக்காங்க. அப்ப கண்ண மூடிட்டு ஃபார்முலா அடிச்சாலும் அப்ப MU லிமிட் உங்களுக்கு இந்த கிரேட் கொடுத்தாவே மனப்பாடமா வச்சிருப்பீங்க. ஓகே, மைனஸ் 415 500 மூணுக்கும் மனப்பாடமா வச்சிருப்பீங்க. அப்ப இது கொடுத்தா என்ன சார் வரும் அப்படின்னா உங்களுக்கு 0.138 FCK VD² தான் MU லிமிட் தான் ஃபார்முலா. மனப்பாடமா இருக்கணும் உங்களுக்கு. ஓகே, அப்ப இல்ல 0.138 FCK ஓட வேல்யூ 20, B ஓட வேல்யூ என்ன கொடுத்திருக்காங்க? 200. இங்க மீட்டர்ல கொடுத்திருக்க ஆன்சர். அப்ப என்ன எடுக்கலாம்? 200 எடுக்க கூடாது. 0.2 மீட்டர் எடுக்கலாம். இது 0.3 × 0.3 D². அப்ப இதெல்லாம் பெருக்கணும் நமக்கு எவ்வளவு சார் வரும் அப்படின்னா 20 இந்த 0.4 பெருக்கணும்னா நமக்கு என்ன சார் வரும் அப்படின்னா வெறும் 4 கிடைக்கும். ஒரு சம புள்ளி இருக்கிறதுனால. அதுக்கடுத்து இங்க என்ன இருக்கு? 3 × 9 0.09 கிடைக்கும். அப்ப 0.9 4ஆல பெருக்கணும் அப்படின்னா 4 12 வருது. 2 சானா 0. சரி 4 36 4 36 36னா 0.36 சொல்லுது. அப்ப இங்க 0.138 இருக்கு. இங்க 0.36 இருக்கு. அப்ப இங்க 3 ஸ்தானம், இங்க 2 ஸ்தானம். அப்ப டோட்டலா 10⁻⁻5 இருக்கு. அப்ப வேல்யூ தான் நமக்கு இம்பார்ட்டன்ட். அதை வச்சு நம்ம படிச்சிடலாம். 138 × 36. அப்ப 138 30 பிளஸ் ஆரம்பிக்கிறேன். அப்ப இந்த 30 டைம்ஸ் 138 பேருக்குன்னா எத்தனை வரும் உங்களுக்கு? 138. அப்ப 8 × 24 4 2
3 9 10 11 1 3 4 414 3 டைம் பண்ணும்போது பக்கத்துல 0 பிளஸ். அதுக்கு அடுத்தபடியா வந்து 6 132 8048 8 4 6னா 18 18 நால 22 2 மீதி 2 6 7 8 828. அப்ப 4800 4800 4800 4900 4940 4960 4968 கிட்டத்தட்ட அது பக்கத்துல ஒரு வேலை. அப்படின்னா 49.68 வரும். இந்த மாதிரி ஆன்சர் தான் இங்க கொடுத்துருக்காங்க. 49.68 2020 சீசன் ரெக்கார்ட்ஸ். சார் கிளியர் புரியுதா இருக்கு? ஓகே தானே? அடுத்து அடுத்து பாருங்க. கரெக்டா வரும் உங்களுக்கு. நீங்க அப்ளை பண்றதை கரெக்டா கொடுங்க. ஓகே. அடுத்து வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரெக்டாங்குலர் பீமோட செக்ஷன் 300 mm வித்துன்னு கொடுத்துருக்காங்க. பி 500 mm எஃபெக்ட் எடுத்து கொடுத்துருக்காங்க. இப்பதான் பார்த்தோம். ஆனா இங்க வேற மாதிரி கொடுத்துருக்காங்க விஷயம். டென்சில் ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட் ஏரியா கொடுத்துருக்காங்க. AST 1346 mm ஸ்கொயர். The beam constructed using M2 degree கார்பன் கொடுத்துருக்கான். FCK கொடுத்துருக்கான். FE400 பேசிக் யூஸ் பண்றாங்க. FOE கொடுத்துருக்கான். கார்பன் நியூட்ரல் ஆக்சிஸ் கேட்கலாம். அவனே டைரக்டா கொடுத்துட்டான். நம்ம பார்க்க எழுத முடியாது. HC ஈக்குவல் மேல வரும் 0.87 FOE ASP வர்த்தால் 0.36 FCK NDB அவ்வளவுதான். இப்போ இதுக்கு முடியாது அப்படியே அப்ளை பண்ண வேண்டியதான். மேல 0.87 இருக்கு. FO வேல்யூ 405 இருக்கு. ASP வேல்யூ அவனே கொடுத்துட்டான். 11400 சரி 1346 கொடுத்துட்டான். 1346 கொடுத்துட்டான். கீழ 0.36 இருக்கு. FCK வேல்யூ கொடுத்துட்டான். M2 கிரேட் 20 வியூ வேல்யூ கொடுத்துட்டான். கிட்டே வருது 300. இப்ப அடிக்கலாமா? ஓகே. அப்ப இந்த ரெண்டு சைக்கிளும் இந்த 36 வந்து இதை ரவுண்ட் அப் பண்ணிடும். அப்ப மேல 0.87 415 என்ற 1346 இருக்கு. கீழே 36 ஜஸ்ட் 3 ரெண்டு சைக்கிள் இங்க போனாது. இங்கே 20 இருக்கு. அடிச்சுக்கோ யூஸ் ஆகும். இது 3 ஞாபகம். இப்ப எப்படி சார் அடிக்கிறது அப்படின்னா உயிரிட்ட 60 இருக்கும். 60 இருக்கும் 36. அப்ப 36 × 6 6 36 6 3 6 18 19 20 216. அப்ப கீழே என்ன சார் ரவுண்டா இருக்கு அப்படின்னா 216 0 2020. அப்ப 2170 கீழே இருக்கு. அப்ப 415 ஓகே 415 4 டைம்ஸ் பண்ணா என்ன வரும்? அது 2 பண்ணா 830. அப்ப 4 டைம்னா இன்னும் 2 டைம் அப்ப 830. அப்ப என்ன வரும்? 1600 1690 தான் வரும். ஓகே 5 டைம்ஸ் பண்ணி போகுமா? 5 டைம்ஸ்னா இன்னொரு 415. அப்ப 5 10 0 மீதி 1 11 மீதி 1 2100 எத்தனை வருது? 105 வருது. 2105 வரும். 2105 வரும். கரெக்ட். அப்ப 2105. ஓகே 2105னா மீதி எவ்வளவு 55 இருக்காதா? ஓகே வச்சுக்கலாம். ரவுண்ட் பக்கத்துல தான் வரும். அப்ப இத கீழே இருக்கக்கூடிய வழியால அடிச்சோம் அப்படின்னா அப்ப கம்மியான வேல்யூ 2105 அடிச்சோம்னா எத்தனை கிடைக்குது? 415ல 5 டைம்ஸ் கிடைக்குது. நல்லா கவனிக்கணும். வெறும் 2105ங்கிற சின்ன நம்பர் அடிக்கும்போது 5 கிடைக்குது. அப்ப 2170ங்கிற பெரிய நம்பர் அடிக்கும்போது கண்டிப்பா 5க்கு கீழே தான் இருக்கும். லெஸ் தன் 5 தான் இருக்கும். எப்படின்னா ஒரு 4.8 இல்ல 4.7 அப்படிங்கிறதான் இருக்கும். ஓகே அப்ப இவங்க எல்லாத்தையும் முடிச்சு 4.8. இப்ப நான் என்ன செய்ய போறேன்னா 87 இங்க 4.8. அப்ப 48 87 into 10 - 4 வைக்கிறேன். அதுக்கு என்ன இருக்கான் 1346 இருக்கானே இவரை என்ன செய்ய போறேன் அப்படின்னா ரவுண்ட் அப் பண்ண போறேன். எப்படின்னா இந்த 4 10 - 4 எவ்வளவு போனா 0.134 போனது. அப்ப இவனை இந்த கேன்சல் பண்ணிட்டு இன்டு 0.1346 வைக்க போறேன். வச்சுக்கிறேன் யூஸ் ஆகும். அப்ப 48 87 இருக்கா பெருக்குமா? அப்ப 48 ஏன்னா ரவுண்ட் அப் பண்ணி தான் வேல்யூ கொண்டாந்து இருக்கும் மேல 87. அப்ப 8 7 56 6 5 எழுதாங்க 28 28 5 33. ஓகே 8 64 6 8 32 38. அப்ப 6 7 11 1 1 4 1 7 6 அப்ப 4 1 7 6. நான் ரவுண்ட் அப் பண்ணி தான் எனக்கு வேணும். வெயிட் பண்ணி சொல்றேன். அதுக்கடுத்து இந்த 0.1346 இருக்கு.
0.1346 பெருக்கலாம். ஓகே. அப்ப இத பெருக்குனா நமக்கு என்ன சார் வேல்யூ வரும் அப்படின்னா 13 பெருக்கி பார்ப்போமே. ஃபர்ஸ்ட் வந்து இது 4 10 பவர் -4 இருக்கு. 13 வச்சே போட்டுவோமே. இது 5 மாதிரி கன்சிடர் பண்ணிட்டு 14 வச்சே போட்டுவோம். 4176 0.14 அதான் 14 10 பவர் -2 கொண்டு வந்தார். 6 24 4 2 7 28 29 30 0 3 4 7 4 16 அதே 1 6 24 2 7 28 29 30 3 4 7 ஓகே 7 6 7 1 4 இப்ப 4 6 14 8 5 அப்ப 5 8 4 6 இவ்வளவு பெருசா போட்டுமே கடைசியில் ஆன்சர் வரலையே. அப்ப வேற ஏதாச்சும் ஷார்ட்கட்டா தான் கொண்டு போவோம். எக்ஸாம் யூனிட் கேட்பான், அதனால தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இப்ப பார்முலா எல்லாமே இதுதான் கரெக்ட் தான், மேத்தமெட்டிக்ஸ் தான் இவ்வளவு போயிட்டு இருக்கு. மேல 0.87 415 ஏஜ் என்ன கொடுக்கலாம் 4346 பௌத்தர் கீழே வந்து 0.36 20 பிரெத் வந்து வித்து வந்து 300. அப்ப வேற வழி இல்ல, கால்குலேட்டர் தான் யூஸ் பண்ற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே 6 இன்னொரு டைம் நான் ட்ரை பண்ணி பார்க்கவா? இன்னொரு டைம் லாஸ்ட் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இந்த 2 ஜீரோக்கு இது வந்து 87 ரவுண்ட் ஆஃப் ஆயிடும், முடிஞ்சிச்சு. அப்ப 60 இருக்கு. இந்த 60 வச்சு ட்ரை பண்ணி பார்க்கவா? 60னா இந்த 10 பவர் 1 வந்து 10 வந்து மேல போனா 10 பவர் -1 அப்படி வச்சுக்கிறோம். அப்ப 6 தேர்வு பண்ணி வச்சுக்கிறேன். 6னா ஒரு 6 6 ரெண்டா அடிக்கிறேன். 2 6 இங்க 4 2 8 இங்க என்ன வரும்? 2 6 5 2 10 43 அப்படியே ஆச்சு. 3 அடிக்கிறேன். 1 3 மீதி 1 இருக்கு 13. அப்ப 4 12 1 இருக்கு 15 5 14 வந்துருச்சு. மேல 14 இருக்கு, 415 இருக்கு. அதுக்கடுத்து 13 4 6 இனி 10 பவர் -1 இருக்கு. கீழே வந்து 0.36 ஒத்தே இருக்கான். இவரை வெளில கொண்டு வந்தா என்ன வரும்? அப்ப 36 × 10 பவர் -2 வரும். அப்ப இந்த -2 இந்த -1க்கு இந்த 14 வச்சுட்டு 14 5 வச்சுட்டு இதே கேன்சல் பண்ணிடுறோம். அப்ப என்ன சார் இருப்பானா, கீழே 36 இருப்பான், மேல 145. அப்ப 3 அடிக்குமா? 1 3 2 6 இது 3 இருக்குமா? 4 12 மீதி 2 இருக்குமா? 25 7 20 8 24 மீதி 5 இருக்கும், 3 1 போயிட்டு இருக்கும். ஓகே 12 இருக்கு. 12 4 பேருனா 4 2 8 12 4 இருக்குமா? 4 பி சம்திங் ஆன்சர் வரும். அப்ப 4 பி சம்திங் அப்படிங்கிற வேல்யூ இருக்கு, 415 இருக்கு, 1346 இருக்கு. அப்ப இதெல்லாம் பெருக்கணும்னா வேல்யூஸ் வரணும். 415 2 டைம் பண்ணா 830, 4 டைம் பண்ணா அவ்வளவுதான் சொன்னேன் 830, 4 டைம்னா இன்னொரு 830. அப்ப 1660 1660. அப்ப 1660 1346 பெருங்க. நாள் கடைசியில வந்து 36 லாஸ்டா ஒரு டைம் பார்க்குறேன். 1 3 4 1 6 6 அப்ப 6 24 2 6 18 19 20 0 2 6 7 8 அப்ப 4 0 8 4 3 1 இவ்வளவு நேரம் இருந்துச்சு. 4 4 8 4 12 2 மீதி 1 9 9 3 12 2 மீதி 1 2 அப்ப 222.44. அப்பனா பக்கத்துல நம்ம அப்ராக்சிமேட்டா தான் எடுத்துக்கணும். அப்ப 222 டு 25 26 வரும். அப்ப இந்த இருக்கு பாருங்க 225 வரும். ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். சார் கிளியரா புரியுதா இருக்கா? ஓகே தானே?
ஓகே 225 எம்ஓ வருது சார் ஆன்சர். இங்க 2.22 கொடுத்துருக்கான் பாருங்க. அது வராது 225 எம்ஓ. அப்ப நியூட்ரல் ஆக்ஸ் வந்து 225. நான் ஃபர்ஸ்ட் டைம் போடும்போது ஆன்சர் வரல. ஆனா 2வது டைம் நான் விடல. திருப்பி ட்ரை பண்ணேன். ஆன்சர் வந்துருச்சு. அப்ப ஃபர்ஸ்ட் டைம் பெரிய நம்பர் எடுத்து பெருக்கும்போது கூட்டும்போது நம்ம அறியாம ஏதோ ஒரு இடத்துல மிஸ்டேக் பண்ணுவோம் கண்டிப்பா. அப்ப நியூட்ரல் ஆக்ஸோட டெப்த்னா கண்டிப்பா கேட்பான். எக்ஸ்யூ வச்சு தான் கேட்பான். அப்படி கேட்டானா நிறைய பேர் என்ன செய்யறதுன்னா இக்னோர் பண்ணிட்டு தான் போவீங்க. பெரியதாவது போட முடியாது. நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா கொஞ்சம் ஓரளவு கிடைச்சிடும். ஃபர்ஸ்ட் எப்பயுமே ஒரு விஷயத்தை டிவைட் பண்றோம் அப்படின்னா வகுக்கக்கூடிய நம்பர் கீழே உட்கார்ந்துருப்பாங்க. அந்த வகுக்கக்கூடிய நம்பரை எந்த அளவுக்கு ரெடியூஸ் பண்ணி கொண்டு வர முடியும் வந்து பாருங்க. அதை ரிமூவ் பண்ற அளவுக்கு. அதுதான் நான் செய்வேன். நீங்க எல்லா ப்ராப்ளத்தையும் பாருங்க. நான் கீழ எந்த அளவுக்கு ரெடியூஸ் பண்ணிட்டு மேல பெருக்கும்போது ஆன்சர் எப்படியும் நமக்கு மிஸ் ஆகாது. எந்த அளவுக்கு நான் அடிச்சு கொண்டு வந்து 0 அதாவது 1க்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிறத நான் ட்ரை பண்ணுவேன். அத ட்ரை பண்ணிட்டு மேல பெருக்கல் இருக்கும்போது டக்குனு பெருக்கி கொண்டாந்துருவேன். சார் கிளியர்? என்ன சொல்ல புரியுதா உங்களுக்கு? எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் வந்தாலும் கீழ இருக்கக்கூடிய அந்த பகுதியா தொகுதிய என்ன கீழ இருக்கக்கூடிய நம்பர் என்ன செய்றீங்க அப்படின்னா, டிவைட்ல இருக்கக்கூடிய நம்பர நீங்க எந்த அளவுக்கு அடிச்சு 1க்கு கொண்டு வர முடியுமோ அத கொண்டு வர நீங்க ட்ரை பண்ணணும். அத கொண்டு வந்துட்டீங்கன்னா அவ்வளவுதான். அதுக்கு ஆன்சர் வந்துரும்னு அர்த்தம். பெருக்குறது உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. மேல உள்ளது பெருக்குறது. ஓகே. அடுத்து அடுத்து என்ன சொல்ல போறேன் அப்படின்னா அடுத்து பெருசா கன்யூஸா எல்லாம் பெரிய சமம் ஆகுது. ஏன் இது பெரிய சமம். பெருக்கல சொல்றேன். ஃபார்முலா இருந்தா எழுதுறது பெரிய விஷயமே இல்ல. அது பெருக்கி கொண்டு வரதா சொல்றேன். அடுத்து பெரிய சமம் தான். ரெயின்போர்ஸ்மென்ட் சிம்பிள் காங்கிரீட் செக்ஷன் சைஸ் கொடுத்துட்டான். வித்து கொடுத்துட்டான். டெப்த் கொடுத்துட்டான். ஓகே. கிரேடா காங்கிரீட் M20. அதுக்கு அடுத்தது கிரேடா ஆஃப் ஸ்டீல் வந்து எப்போயும் கொடுத்துட்டான். இந்த அல்டிமேட் பேரிங் மட்டும் கொடுத்துட்டான். ஓகே. சரி அல்டிமேட் பெண்டிங் மட்டும் கொடுத்துட்டான். MU கொடுத்துட்டான். அந்த பீம் டு பி டிசைன் as அப்படின்னு கொடுத்துட்டான். ஓகே. அதாவது நம்ம கண்டுபிடிச்சி ஓகே கண்டுபிடிச்சி MU எப்படி இருக்குன்னு கண்டுபிடிச்சி அது சிங்கிலேட் அப்படியே கண்டுபிடிக்கணும். நீங்க பொதுவா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும். என்ன சார் அப்படின்னா MU விட MU லிமிட் அதிகமா இருக்கு அப்படின்னா என்னது? அது என்ன ரெயின்போர்ஸ்மென்ட்? சிங்கிலேட் அப்படியா? சார் உங்களுக்கு MU விட MU லிமிட் அதிகமா இருந்துச்சுன்னா சிங்கிள் ரெயின்போர்ஸ் சார். என்ன மறந்துட்டீங்களா? இன்னும் இந்த அளவுக்கு இருக்கீங்களே. இருக்கீங்களா ஃபர்ஸ்ட் கவனிக்கிறீங்களா? இல்ல நான் வந்து தனியா கத்திக்கிட்டு இருக்கேனா? அதே MU வந்து MU லிமிட்டோட அதிகமா போச்சுன்னா டபுள் ரெயின்போர்ஸ்மென்ட். இருக்கீங்களா இல்லையா? இருக்கும் சார். ஓகே. டபுள் ரெயின்போர்ஸ்மென்ட் வரும். அப்ப என்ன இத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். இது தெரிஞ்சாதான் அவன் MU அல்டிமேட் மூவ்மென்ட் கொடுத்துட்டான். MU லிமிட் வந்து நீங்க கண்டுபிடிக்கணும். MU லிமிட்டுக்கான ஃபார்முலா எப்படி எடுப்பீங்கன்னா இந்த ஸ்டீல் தெரிஞ்சா போதும். இவன் தெரிஞ்சா போதும். Fe4 தான் மேல ஃபார்முலா எழுதுனேன். MU லிமிட்டுக்கு. என்ன வரும் உங்களுக்கு? 0.138 FCK BD2 இதான் தான் ஃபார்முலா. MU தான் கொடுத்துட்டானே 180 கிலோமீட்டர்/மீட்டர்னு. நம்ம கண்டுபிடிக்கிற MU லிமிட் இவனோட அதிகமா இருக்கா அப்படின்னா சிங்கிள் ரெயின்போர்ஸ்மென்ட். இத நம்ம கண்டுபிடிச்ச MU லிமிட்டோட MU வந்து அதிகமா இருக்கா அப்படின்னா டபுள் ரெயின்போர்ஸ்மென்ட். கீழ ஃபார்முலா தான் கொடுத்துட்டான். கண்டுபிடிச்சு தான் நம்ம எழுதணும். அப்ப நம்ம ஃபார்முலா 0.138 FCK BD2. அப்ப 0.138 FCK ஓட வேல்யூ என்ன கொடுத்திருக்கான்? 20 கொடுத்திருக்கான். அதை போட்டேன். அதுக்கு அடுத்து B என்ன கொடுத்திருக்கான்? 300 எம்ஓ ஒயிட் கொடுத்திருக்கான். டெப்த் எஃபெக்டிவ் டெப்த் தான் பார்த்திருக்கேன். அத பார்த்துக்கலாம். 400 கொடுத்திருக்கான். அப்ப 400 × 400. ஓகே. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. மீட்டர்ல நான் மாத்தறேன். 400 வச்சுக்கிறேன். கீழ ஜஸ்ட் சிங்கிலேட் அப்படியே கேட்டிருக்கான். ஜஸ்ட் இந்த 100 இதுல மீட்டர் இருக்கா? சரி ஓகே அப்படியே வச்சுக்கிறேங்க. இது என்ன செய்றீங்க அப்படின்னா 0.4 இந்த 0.4 மாத்திக்கிறேன். ஏன்னா மீட்டர்ல இருக்கு. MU அல்டிமேட்டோட கம்பேர் பண்ணோம்ல. அதுக்கு அடுத்து இத வந்து 0.3ன்னு வச்சுக்கிறேன். ஓகே. எல்லாமே பெருக்குறது தான். பெருக்குறது உங்களுக்கு பெரிய ஒரு இதாவே பாரமாவே இருக்காது. இது ஒரு பாயிண்ட், இது ஒரு பாயிண்ட், இது ஒரு பாயிண்ட். அப்ப டோட்டலா 10 பவர் -3. 3 4 4 12 4 16 16 3 போட்டா 16 16 16 32 32 10 கூட்டினா 42 அதுல 6 கூட்டினா 48 அப்ப 48 × 10⁻³ இது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடுறோம். ஓகே. மீதி எவ்வளவு 20 இருக்கான். இவனே கொண்டு வந்துடலாமா? 20 ஒரு 0 அடிச்சோம்னா 10⁻⁻2 வந்துரும். அப்ப 2 இருக்கான். அப்ப 96 வச்சுக்கிறேன். அடுத்து இருக்கான் 0.138 அப்ப இது ஒரு 3 ஸ்தானம் இருக்கான். அவரோட 5ன்னு வச்சுக்கிறேன். 10⁻⁻2 அதாவது இப்படி நான் கொண்டு வரதுல மைனஸ் டைம் எல்லாத்தையும் பிளஸ் டேர்மா கொண்டாந்துறேன். அப்பதான் ஆன்சர் ஈஸியா இருக்கு. நான் சொல்றேன். அடுத்து 138 96 இருக்கு.
அப்ப 138 இன்டு 96. அப்ப நல்லா கவனிங்க. அப்ப இது எப்படி சார் எழுதலாம் அப்படின்னா 138 ஜஸ்ட் ஆன்சர் எப்படி கொண்டு வரன்றதுக்காக தான் கொடுக்க போறேன் உங்களுக்கு. பார்த்தோன்னே ஆன்சர் கொண்டு வரும். அப்ப என்ன செய்யலாம் 138 90 பிளஸ் 6ன்னு எழுதலாம். அப்ப 138 நீங்க நல்லா கவனிங்க. அப்ப 138 9 பெருக்கணும் அப்படின்னா என்ன வரும் உங்களுக்கு 90னா அதாவது 100 பெருக்குனா நல்லா கவனிங்க. இங்க 100ஓட பெருக்குனா என்ன வரும் அப்படின்னா 138 100ஓட பெருக்குனா 1000 சாரி 2 0 1 10 100 1000 10,000 11700 வரும். அதுல இருந்து என்ன செய்யணும் 10 கழிக்கணும். 10 கழிக்கணும் 1380 கழிக்கணும். 138 10 கழிக்கணும் 1380 கழிக்கணும். அப்ப 1380 கழிச்சா 1000 கழிச்சா வரும் 17ல 12,000. 12,700 300 கழிச்சோம்னா 12,500. 12,500ல 50 கழிச்சா 12,450. அப்ப 12,480 வரும். பிளஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் 124.5 தான் வருதுன்னு அர்த்தம் இந்த இடத்துல. அப்ப 130 அப்ப 138 6ஆல பெருக்கும்போது அப்ப கண்டிப்பா என்ன வரப்போகுது உங்களுக்கு ஒரு 124 அப்ப வந்து 6ல பெருக்கினா 8 மீதி 4 3 6 18 18 4 22 2 1 6 7 8 அப்ப 8.28 தான் வருது. 138ஓட 8 கூட்டினா வெறும் 142.8 இப்படி தான் வருது வேல்யூ. அப்ப வெறும் 142.28 தான் எம்யூ லிமிட் வந்திருக்கு. ஆனா எம்யூ என்ன இருக்கு 150 இருக்கு. இவரை விட கிட்டத்தட்ட 8 இது கூட. அப்ப எம்யூ லிமிட்டோட எம்யூ கூட இருக்கான். அப்ப எம்யூ லிமிட்டோட எம்யூ கூட தான் என்ன சொல்லிருக்கேன் டபுள்யூ ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட் கொடுத்திருக்கேன். அப்ப இந்த செக்ஷன் என்ன டபுள்யூ ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட் செக்ஷன். சார் கிளியர் புரியுதா இருக்கா? ஓகே தானே சார்? அவ்வளவுதான் முடிஞ்சு. சார் டவுட் இருக்கா? ஓகே தானே? ஓகே. நீங்க क्वेश्चन அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். 100% ஆன்சர் கொண்டு வந்து கிளிக் பண்ணணுமா? இல்ல கம்பேர் பண்றது பக்கத்துல கொண்டு வந்தா போதுமா? அப்படின்னு முடிவு பண்ணிக்கணும். ஏன்னா நீங்க வந்து பிரசன்டேஷன் பண்றது வந்து பேப்பர் 2 மெயின் செக்ஷன் எழுத போறது இல்ல. உங்களோட பேப்பரோட பிரசன்டேஷன் போட்டு உங்களுக்கு ஆன்சர் கொடுக்கிறதுக்கு. நீங்க ஆன்லைன் டெஸ்ட் தான் எழுத போறீங்க. அந்த ஆன்லைன்ல கிளிக் தான் பண்ண போறீங்க. நீங்க என்ன ரஃப் ஒர்க் பண்ணிருக்கீங்களோ அவங்க பார்க்க போறது இல்ல. முடிஞ்ச அளவுக்கு அந்த ஆப்ஷன்ல கரெக்டான ஆப்ஷனை எப்படி ஈஸியஸ்ட் வேல கொண்டு வர முடியும். அதான் நீங்க டார்கெட் பண்ணணும். அத கால்குலேட்டா முடிஞ்சு 4 क्वेश्चन முடிஞ்சுச்சுனா அர்த்தம். ஓகே அடுத்து. உங்களுக்கு 3 மணி நேரம் எக்ஸாம் டைம் குடுத்தாங்க அப்படின்னா, நீங்க நல்லா டெஸ்ட் போட்டு பார்த்திருக்கீங்க. இப்ப இந்த டிஸ்கஷன் கவனிக்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும். கண்டிப்பா அடுத்து சொல்றேன். நிறைய பேரோட கால்குலேஷனை எப்படி மேத்தமேட்டிக்ஸ் சால்வ் பண்றதுங்கிற மைண்ட் செட்டே மாறிடுது. அப்ப இத நீங்க அப்ரோச் அங்க கொண்டு போய் இத அப்ளை பண்ணும்போது 3 மணி நேரத்துல முடிக்க வேண்டிய எக்ஸாம கரெக்ட்டா நான் சொல்றேன். 2 1/2 மணி நேரத்துல முடிச்சிடலாம். 200 கொஸ்டின் நீங்க படிக்கிறது நல்லா படிச்சிருக்கீங்க. கால்குலேஷன் போடுறது உங்களுக்கு ஸ்பீடா வருது உங்களுக்கு. நான் சொல்றேன் இந்த மெத்தட் யூஸ் பண்றீங்க அப்படின்னா 2 1/2 மணி நேரத்துல 3/4 மணி நேரத்துக்கு முன்னாடியே டெக்னிக்கல் பேப்பர் முடிச்சிடலாம். அத மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகே அடுத்து 817 வாங்க. அதாவது பெர்மிசிபிள் பெண்டிங் கம்ப்ரஸ் ஸ்ட்ரென்த் ஃபார் எம்னோடிபி கிரேட் கான்கிரீட் கொடுத்தான். அதுக்கு இதே கொடுத்தான். ஓகே அப்ப 8.5 கொடுத்தான். என்ன தெரியல உங்களுக்கு சிக்மா சிபிசி வை தான் யாருக்கு இந்த 25 கிரேடுக்கு தான். அதுல 27 பார்த்தோம்ல அதேதான். ஓகே அதுக்கு என்ன கொடுத்தான் ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம் மாடல் விஷயம் கேட்டிருக்கான். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ரெண்டுக்குமே ஃபார்முலா தெரியும். ஷார்ட் டேர்ம் மாடல் விஷயம் யார் தெரியுமா? இஎஸ் வகுத்தல் இசி. லாங் டேர்ம் மாடல் விஷயம் யார் தெரியுமா? 280 வகுத்தல் 3 இன்டு சிக்மா சிபிசி. ஃபர்ஸ்ட் இப்ப கண்டுபிடிப்போம். இப்ப 280 மேல இருக்கான், கீழ 3 இன்டு வேல்யூ 8.8 ஸ்ட்ரைட்டா கொடுத்துட்டான். அப்ப 7 இருக்கும் 27 8.5 இருக்கா? அப்ப இது அடிச்சா எவ்வளவு சார் வரும் அப்படின்னா சரி ஓகே கொடுக்குறேன் உங்களுக்கு. அதாவது என்ன சார் இருக்குன்னா இங்க 8.5 இருக்கு. இதை எப்படி எழுதலாம் 85 -1 அது மேல ஒரு 0 சேர்த்துக்கிறேன். இதை 85 கொண்டு வரேன். இப்ப 85 கீழே கொண்டு வந்து மேல அப்படி இருக்கு. இப்ப நல்லா கவனிங்க. 85 3 85 3 எப்படி சார் அடிக்கலாம் அப்படின்னா இல்ல 3 அடிக்கிறேன். 9 27. அப்ப 9 27 மீதில இருக்கு 1 10 3 9 10 3 9 அது போயிட்டே இருக்கு. ஓகே 85 உட்காந்துருக்கோம்.
இப்ப இந்த 83க்கு பாருங்க. ஓர் 85ஆ 85. மீதி என்ன இருக்கான்? 5 90 அங்கிட்டு ஒரு 3 8 இருக்கான். மறுபடியும் 83 வருது. அப்ப என்ன செய்யணும்? புள்ளி. இல்ல தப்பு பண்றோம். சின்ன தப்பு பண்றோம் அடிக்கிறது. ரைட். என்ன தப்பு பண்றோம் அப்படின்னா 280 வச்சேன். ஓகே. 3 இன்ட்டு இவன் வந்து 8.5 வேல்யூ கொடுத்துட்டான். எழுதியாச்சு. இப்ப 8.5 56 66 76 26 8 84. அதாவது ஓர் 28ஆ 28. 4 28 என்ன சார் வரும்? 4 28 என்ன? 4 20 80. அது கூட வருது. ஓகே சாரி. 3 28 3 28 என்ன சார் வரும்? தெரியும். 3 28 என்ன? 3 20 60 8 24 60 24 84. கிட்டத்தட்ட 85. இது 84 ரவுண்ட் பண்ணிக்கிறேன். 10 மைனஸ் 1 வச்சுக்கிறேன். இது 84 1 குறைச்சிக்கிறேன். அப்ப என்ன வருது? 4 டைம்ஸ் வருது. அப்ப இங்க என்ன வருது அப்படின்னா 30 இருக்கு மேல. 1 நாள் 3 இங்க 10 வருது. அப்ப நல்லா கவனிக்கணும். நான் கீழே வேல்யூ என்ன செஞ்சிருக்கேன்? 1 கம்மி பண்ணியிருக்கேன். அப்ப 1 கம்மி பண்ணும்போது மேல எனக்கு வந்து வந்துச்சு 30 வந்துச்சு. 1 தான் கம்மி பண்ணியிருக்கேன். கம்மி பண்ணும்போது 30. அப்ப எனக்கு கூட தான் இங்க வேல்யூ வந்திருக்கணும். அப்ப கண்டிப்பா 10 சம்திங் தான் இங்க வேல்யூ வந்திருக்கணும். வச்சுக்கிறேன் வரேன். இந்த மைனஸ் மேல போனா 100ன்னு வரும். 4 இருக்கு. அப்ப 4 அடிச்சோம்னா என்ன சார் வரும் அப்படின்னா 2 4 50. 1 2 இங்க 22 50. புரியும் ஆன்சர் உங்களுக்கு வழி. 220 கிலோமீட்டர். ஸ்ட்ரெயிட்டா அடி. 8.3. 9னா 27. இது 10 3.33. ஓகே. அப்ப வந்து 8 5ன்னு இருக்கு. அப்ப 8 5 10 இது வந்து 85 மாத்துறேன். அப்ப 10 மைனஸ் 1. இங்க மேல போனா 10. அப்ப என்ன வரும்? ஒரு ஸ்தானம் தள்ளி போயிடும். 85. ஒரு 85 85. அப்ப மீதி எவ்வளவு இருக்கும்? 85 5 90 8 இருக்கும். 83 இருக்கும். அப்ப 830 வச்சுக்குவோம். 830னா கிட்டத்தட்ட இல்லாட்டியும் 933 இருக்கு. அப்படியே வச்சுக்கிறேன். கீழே 85. இங்க என்ன இருக்கு? 2வதா லாங் டேர்ம் இருக்கு. சார் இன்னும் ஈஸியஸ்ட் வே இருக்கா? நான் கேட்டேன் பாருங்க. 2வதா லாங் டேர்ம் இருக்கா? 2வதா லாங் டேர்ம் இருக்கு. லாங் டேர்ம்க்கு தான் இந்த ஆன்சர்கள் வரப்போகுது. அப்ப இருக்கிறதுல ஃபர்ஸ்ட் 11 பிக் பண்ணுங்க. 11 85 பெருக்குங்க. இது பக்கத்துல வேல்யூ தான் பாருங்க. அப்ப அது அடிபடுமா இருக்கு. இதே விட்டு நான் நிறுத்துறேன். அப்ப 85 11 10 பிளஸ் 1 எழுதலாம். அப்ப 880 880 பிளஸ் 85. அப்ப என்ன வரும்? 850ஓட பிளஸ் ஒரு 85 போடுறேன். 850 80 900 எவ்வளவு? 930 935 வருது. அப்ப இது பக்கத்துல வந்துருச்சு. அப்ப 11 தான் கரெக்டான ஆன்சர். அவ்வளவுதான், இங்கேயும் முடிஞ்சிருச்சு. சார் கிளியர் புரியுது என்ன சொல்றேன்ல இருக்கேன்? சார் நமக்கு மேல 93.33 இருந்துச்சு, கீழே 8.5 இருந்துச்சு. இது 85 மாத்தும்போது 10 மைனஸ் 1 இருந்துச்சு, மேல கொண்டு வரும்போது 933.3 வந்துச்சு, கீழே 85 இருந்துச்சு. நான் இதை அடிச்சேன். எப்படி அடிச்சேன்னா ஸ்ட்ரெயிட்டா அடிச்சு கொடுக்கும்போது எனக்கு ஆன்சர் வந்து ரொம்ப குழப்பமா வர மாதிரி இருந்துச்சு. நான் ஆன்சரை பார்த்தேன். 2வதா லாங் டேர்ம். ஒண்ணு 11 இல்ல 6 8 வரப்போகுது. இதுல 11 எடுத்தேன். 11 வந்து என்ன செஞ்சேன்? 85 இன்டு 11 பெருக்கி பார்த்தேன். ஈக்குவல் 933 பக்கத்துல வருதான்னு பண்ணும்போது கரெக்டா 935 பக்கத்துல வந்துச்சு. அப்ப இங்க என்ன இருக்கு? 11 தான் ஆன்சர். 10 சம்திங் வந்திருக்குன்னா அது ரவுண்ட் பண்ணி 11 கொடுத்துருக்காங்க. அப்ப 11. அப்ப ஆப்ஷன் இது 2 தான் ஆன்சர் இருக்கு. அப்ப இதை எப்படி கண்டுபிடிக்கணும்? ES என்ன? ஸ்டீலுக்கு 2 into 10⁴ மேல எலாஸ்டிசிட்டி வேல்யூ. காங்கிரீட்டுக்கு 5000 ரூட் எஃப்சிக்கு 25 கொடுத்துட்டான். அப்ப மேல 2 into 10⁴ இருக்கு, கீழே 5000 into 25 எடுத்தா 5. அப்ப மேல 2 into 10⁴, கீழே இருக்கு 10⁴ into 5 25 இருக்கும். இது அடிச்சா மேல 200 இருக்கும், கீழே 25 இருக்கும். 100ல 25 4. அப்ப இதுல வந்து எத்தனை இருக்குன்னா 8 இருக்கும். அப்ப 8. அப்ப 8 11 ஆன்சர். ஏ கரெக்ட் ஆன்சர். சார் கிளியர் புரியுதா? பாருங்க.
பக்கத்திலேயே தான் ஆன்சர் உட்கார்ந்து இருக்கு. ஆப்ஷன் வச்சு நம்ம கொண்டாந்து இருக்கலாம். இதெல்லாம் அடிச்சுக்கிட்டு இவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு. அப்ப அங்க வரும்போது என்ன செய்யணும்? இவரை அடிச்சுக்கிட்டு வேஸ்ட் பண்ணாம அங்க வந்து என்ன செய்யணும்? இது மாதிரியான சமயத்துல ஆப்ஷன் வச்சு டக்கு போட்டு வர எழுதணும். ஒரு அடிக்கிறது கஷ்டமா இருக்குன்னா பெருக்கி பாருங்க ஆப்ஷன் வச்சு. எது மேல உள்ளது வருங்க கரெக்டா. அவர் மேல சிங்கிள் நம்பரா இருந்தா கீழே வந்து சிங்கிள் நம்பரா இருக்கணும். அப்பதான் கரெக்டா இருக்குது வருவது. மேத்தமெட்டிக்ஸ் பண்ணும்போது ஓகே. அடுத்து இனி reinforcement concrete beam கொடுத்துட்டான். The stress in the concrete at the level of the steel வந்து கொடுத்துட்டான். ஓகே எவ்வளவுனா மெஷர்ட் 6 மீட்டர் பை எம் ஸ்கொயர். கான்கிரீட் பீமோட ஸ்ட்ரெஸ் தான் கொடுத்திருக்கான். கவனம் ஓகேவா? கான்கிரீட் பீம் the stress in the concrete at the level of the steel is measured 6 மீட்டர் பை எம் ஸ்கொயர். சாரி. அப்ப என்ன கொடுத்திருக்கான் அப்படின்னா 6 மீட்டர் பர் எம் ஸ்கொயர்ங்கிறது கான்கிரீட்டோட ஸ்ட்ரெஸ் எஃப்சி சிக்மா சி ரெண்டுல தீர்மானம் வச்சிருக்கேன். சிக்மா சி ஆர் எஃப்சி. அடுத்து மாடுலர் எஃப்சி பிட்வீன் ஸ்டீல் அண்ட் கான்கிரீட் இஸ் 18. ஸ்டீலுக்கு கான்கிரீட் மாடுலர் எஃப்சி பிட்வீன் போடுறது 18 நம்பர் வந்துருச்சுன்னு சொல்லிட்டேன். ஓகே. வாட் இஸ் தி ஸ்ட்ரெஸ் இன் ஸ்டீல்? அப்ப இது எங்க படிச்சிருப்பீங்கன்னா ஐ திங்க் சிங்கேஜ்ல படிச்சிருப்பீங்க. பிஎஸ்சில ரிசர்ச் கான்கிரீட்ல. அதாவது எபிஎஸ்சி ஈக்குவல் டு இங்க ரெயின்போர்ஸ் கான்கிரீட்ல இந்த ஃபார்முலா வருது. அங்கேயே இது படிச்சிருப்பீங்க. எபிஎஸ்சி ஈக்குவல் டு எஃப்சி இடிஎம். இல்லாட்டி இது எப்படி சார் படிச்சிருப்பீங்கன்னா எம்இ ஈக்குவல் டு இஎஸ் பை இசின்னு படிக்கிறீங்களா? அப்ப என்ன வரும் நமக்கு? அப்ப மேல எபிஎஸ் வருதா எஃப்சி அப்படின்னு இருக்கும். எம்இ ஈக்குவல் டு அப்புறம் எஃப்சி இங்க வந்துச்சுன்னா பெருக்கல் வந்துடும். அப்ப எம்இ எஃப்சி ஈக்குவல் டு அவன் கேட்டிருக்கிறது எபிஎஸ் தான் இங்க வச்சுக்கிறேங்க. அப்ப எம்மோட வெளி 18 கொடுத்தா எஃப்சி வெளி என்ன கொடுத்துருக்கான் 6 கொடுத்துருக்கான். அப்ப 18 இன்டு 6 10 இன்டு 6 6 8 48 60 48 108. அப்ப 108 நியூட்டன் பர் எம் ஸ்கொயர். இங்க இருக்கு பாருங்க. அப்ப பி இருக்கு. பி இஸ் கரெக்ட் ஆன்சர். கிளியர்? ஓகே. அடுத்து பாருங்க. நான் எவ்வளவு ப்ராப்ளம் நெருக்கிடுவேன் சார். அந்த யூனிட் சிஸ்டமோட ப்ராப்ளம் நெருக்கிடுவேன். அப்படி இல்ல அப்படின்னா 4 கழிச்சு ஒரு சிஸ்டம் வர மாதிரி இருக்கு. இன்னைக்கு என்ன டேட் உங்களுக்கு? 4 5 6 கரெக்டா இருக்கு. 10 நாள்ல மாடல் டெஸ்ட் முடிக்கிற மாதிரி. ஓகே. அப்ப வந்து ஒரு ஒரு டெஸ்ட்டுக்கு வந்து 2 நாள் 4 சிஸ்டம் கால்குலேட் பண்ணிருக்கேன். 200 கொஸ்டின். ஓகே. அதுக்குள்ளே முடிச்சா இருக்கும். ஒரு 30 நாளுக்கு எக்ஸ்ட்ரா இருந்தாலும் போனஸ் வர ஒரு கொஸ்டின் மாடல் டெஸ்ட் இருக்கு சொல்லி 6வது மாடல் டெஸ்ட் டிஸ்கஷன் பண்றேன். டைம் எக்ஸ்ட்ரா இருந்தாலும் 30 சார். A reinforcement concrete beam is subjected to the following bending moment கொடுத்துட்டான். Moment due to dead load. அப்ப the reinforcement concrete beam is subjected to the following bending moment கொடுத்துட்டான். அப்ப moment வந்து dead loadனால வரக்கூடிய bending moment இவ்வளவுதான் கரெக்டா வச்சுக்குவோம். அதாவது moment வந்து dead loadனால இதெல்லாம் கவனமா எழுதிக்கணும். அதுக்கடுத்து இவன் லைவ் லோட்னால வரக்கூடிய moment தான். லைவ் லோட். ஓகே. இவன் எர்த்குவேக் லோட்னால வரக்கூடிய moment தான். Design bending moment limited collapse. அப்ப இந்த காம்பினேஷன் வந்தா லோட் என்ன? சரி என்ன வரும் உங்களுக்கு பார்க்கலாம். டேபிள்ஸ்ல படிச்சிருப்பீங்க. டெட் லோட் லைவ் லோட் வந்துச்சுன்னா 1.5 டெட் லோட் பிளஸ் லைவ் லோட்னு போடுவீங்க. 1.5 இங்க 1.5. அதே வந்து டெட் லோட் வின் லோட் வந்துச்சுன்னா என்ன போடுவீங்க? 1.5 அங்கே 1.5. இது மூணு காம்பினேஷன் வந்துச்சுன்னா 1.2 டெட் லோட் லைவ் லோட் வின் லோட் எழுதுவீங்க. அப்ப அதுக்கு மொமெண்ட் தான் அதே தான். அப்ப நீங்க எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் டெட் லோட் லைவ் லோட் காம்பினேஷன் போறோம். அப்ப 1.5 இன்டு என்னது டெட் லோட் லைவ் லோட்னா 40 பிளஸ் 60 100. 100 இன்டு 1.5 என்ன வரும் நமக்கு? 150 வரும். ஒண்ணு முடிஞ்சிச்சு. இது 1ஆம் நம்பர் வேல்யூ. அடுத்து டெட் லோட் எர்த்குவேக் லோட் போடுவாங்களா? வின் லோட் எர்த்குவேக் லோட் போடுவாங்களா? ஓகே அத போடுவோம். அப்ப என்ன இருக்கு? 40 20 60. 60 இன்டு 1.5 போட்டா அப்ப 60 1 பிளஸ் 0.5. 60 அதுல பாதி 30 90 தான் வருது. ரெண்டாவது வேல்யூ 90 வச்சுக்கிறேன். மூணாவது அப்ப 100 120 120 1.2 போடணும். 1 பிளஸ் 0.2. அப்ப 120 20% எடுக்கணும். 120 20%னா என்ன வரும் உங்களுக்கு? 24 வருமா? 24. அப்ப 144 144 வரும். கிலோமீட்டர் மீட்டர். அப்ப இது 3. அப்ப இந்த 3 வேல்யூல எவன் அதிகபட்சமான வேல்யூ தான் அவன் எடுக்கணும். அப்ப 144 தான் இருக்கிற அதிகபட்ச வேல்யூ. அப்ப எங்க இருக்கு? டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். சரி கிளியர்? எல்லாரும் புரியுதா? ஓகே தானே? சரி. ஓகே அவ்வளவு. சார் 150 இருக்கு சார். 150 வருதா? எப்படி பெருக்கல் பண்ணிட்டோமோ? 40 60 100 120 120 120 1.2 பெருக்கணும். இதெல்லாம் கரெக்ட் தானே? இது கரெக்ட். நார்மல் தான் இது கரெக்ட். ஃபர்ஸ்ட் இது டெட் லோட் லைவ் லோட் 1
ஓ சாரி சாரி சார். சார் பெரிய வழி 144 இங்க ஒரு 150ங்கிற வேல்யூ இருக்கு பாருங்க. அப்ப ஒண்ணு 150 இருக்கு, அடுத்து 90 144. இது மூணே கம்பேர் பண்ணா பெரிய வழி 150 இருக்குல்ல, நான் கவனிக்கல பாருங்க. அப்ப 150 இருக்கு. அப்ப டி வராது ஆன்சர். என்ன வரும்? பி தான் ஆன்சர் வரும். இதுல மேக்ஸிமம் தானே கன்சிடர் பண்ணணும். அதுதான் டிசைன் பண்ணணும். அவன் கேட்டிருக்கிறது டிசைன் பண்ணக்கூடிய பெண்டிங் மோட் எது அப்படின்னு கேட்டிருக்கான். லிமிட்டட் கொலாப்ஸ். அப்ப 180 தான் கரெக்ட் சார் அவன் ஆன்சர். மூணுமே கொடுத்துருக்காங்க என்ன சார். சார்? அவன் டெட் லோட், லைவ் லோட், சிஸ்மிக் லோட் மூணுமே கொடுத்துருக்காங்க சார். அப்போ நம்ம 3 கண்டிஷன் மட்டும் தான் சார் எடுத்துக்கணும். 3 கண்டிஷன் மட்டும் எடுத்துக்கணுமா? அப்படி இல்ல சார். சார் நீங்க என்ன செய்யணும்னா 3 கண்டிஷன் 3 கேஸும் போடணும். அதாவது என்னன்னா லிமிட்டட் கொலாப்ஸ்ல 3 கேஸ் இருக்கும். டெட் லோட் பிளஸ் லைவ் லோட் காம்பினேஷன் இருக்கும். டெட் லோட் பிளஸ் விண்ட் லோட் ஆர் எர்த்குவேக் லோட் காம்பினேஷன் இருக்கும். டெட் லோட் பிளஸ் லைவ் லோட் பிளஸ் விண்ட் லோட் ஆர் எர்த்குவேக் லோட் காம்பினேஷன் இருக்கும். 3 போட்டு 3 எது மேக்ஸிமம் அதான் எடுத்துக்கணும். ஸ்ட்ரைட்டா அதை எடுத்துக்க கூடாது. கிளியர் புரியுதா சொல்றேன்? ஓகேங்க ஓகே. சார். சரி. அதுல எது மேக்ஸிமமோ அதை எடுத்துக்கணும். அடுத்து the limiting value of the depth of the neutral axis for concrete beam of overall depth வந்து 3 கொடுத்துட்டான். B FY வந்து 415 கொடுத்துட்டான். அதுக்கடுத்து வந்து எஃபெக்டிவ் கவர் வந்து எஃபெக்டிவ் கவர் ஓவரால் கவர் இல்ல. அப்ப ரெயின்போர்ஸோட சென்டர்ல ஆரம்பிச்சு இதுவரை உள்ள கவர். ஓகேவா? அதான் கொடுத்தான் 50. ஓகே. அப்ப லிமிட்டிங் வேல்யூ டெப்த் ஆஃப் நியூட்ரல் ஆக்சிஸ் கேட்டிருக்கான். சார் இது என்ன சார் ஒண்ணுமே இல்ல. டி கொடுத்துருக்கான், எஃப்ஐ கொடுத்துருக்கான். இதை வச்சு நம்ம எப்படி லிமிட்டிங் நியூட்ரல் ஆக்சிஸ் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வந்துச்சு அப்படின்னா அப்படியே கண்ணு மூடினீங்கன்னா ஒரு பார்ல ஆகும். எக்ஸ்ட்ரீம் லிமிட் இருக்கு. 700 அதுல தான் நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க. FE 415 0.53 டி அதுக்கு 0.4846 டி அதுல பாயிண்ட் ஸ்பீடு 415 500 வரிசை கண்டுபிடிச்சிருக்கீங்க. அது பேசிக் ஃபார்முலா என்ன அப்படின்னா இந்த ஃபார்முலா நான் ஒர்க் நினைக்கிறேன். 700 ஓவர் 0.8785 பிளஸ் 1100 இங்கே டி. கிளியர் புரியுதா சொல்றேன்? ஓகே. அப்ப இந்த பார்ல உங்களுக்கு கண்ணுக்கு வந்து புலப்படும். கண்ணை மூணாவே இல்ல சார். எனக்கு வந்து மனப்படமா வச்சிருக்கேன் சார். இந்த FE 415 வந்தாவே எனக்கு என்னன்னா 5 மைலேஜ்க்கு 0.53 டி. அது FE 4னா 0.48 46 ஆகும். 48 தானே கரெக்டா எழுதுறது? 48 4 இல்ல எக்ஸ்ட்ரீம் லிமிட் 48 தான் ஓகே. சார். அப்ப டி இது வச்சு நீங்க போட்டுக்கலாம். ஓகே. இதுல இருந்து இந்த பார்முலா டைரக்ட்லி கொண்டு வரேன் சார். இதுல இருந்து இது வந்ததுதான். அத பத்தி ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப இந்த FOI பதிலா நம்ம 280 போட்ட மைலேஜ் இருக்கு அப்படின்னா 0.53 டி வரும். அதே 4 போட்டா 0.48 டி வரும். இதே தான் இது வந்தது. சரி ஓகே. சார் அப்ப ஈஸியா இதை வச்சு கொண்டு வந்துடலாமா? சரி ஓகே ட்ரை பண்ணி பார்ப்போம். அப்ப எக்ஸ் லிமிட் ஈக்குவல் 0.48 டி. ஏன் இந்த ஃபார்முலா எடுத்தேன்? கொடுத்துருக்க கிரேட் ஆஃப் ஷீட் FE 400. அவன் கொடுத்துருக்கிறது எஃபெக்டிவ் டெப்த் இல்ல. என்ன கொடுத்துருக்கான் ஒரு வார்த்தை? என்ன வார்த்தை கொடுத்துருக்கான்? ஓவரால் டெப்த் கொடுத்துருக்கான். ஆனா இங்க ஃபார்முலா இருக்கக்கூடிய டி வந்து எஃபெக்டிவ் டெப்த். அப்ப ஓவரால் டெப்த்னா என்ன சார் அர்த்தம்னா இந்த மேல இருந்து ஆரம்பிச்சு பாட்டம் வரையும் உள்ளது ஓவரால் டெப்த். நான் இப்ப என்ன செய்யணும் அப்படின்னா எனக்கு எஃபெக்டிவ் டெப்த் தான் வேணும். அப்ப இந்த கவரை கழிக்கணும். அப்ப இந்த டி வேணும் அப்படின்னா ஓவரால் இருக்கக்கூடிய 300ல இருந்து என்னுடைய எஃபெக்டிவ் கவரை கழிக்கணும். அப்ப எஃபெக்டிவ் கவர் என்னன்னா 50. அப்ப என்ன சார் வரும்னா 250. அப்ப 0.48 into 250. அப்ப என்ன இருக்கும்? இந்த 0 வந்துச்சுன்னா 4.8 into 25 இருக்கும். அப்ப 25 4 plus 0.8. 25 4 போட்டா 100. 25 வந்து 0.8. அப்படின்னா என்ன வரும் உங்களுக்கு? 8 40 0 மீதி 4 ஒரு 8 8 14 14 20 200 இருக்கு. ஒரு ஸ்தானம் தள்ளி வச்சோம்னா எவ்வளவு வரும்? 20 வரும். அப்ப 20னா 120ன்னு வருது. அப்ப 120 mm தான் கரெக்டான ஆன்சர். எங்க இருக்குன்னு பாருங்க. டி ல உட்கார்ந்துருக்கு. டி இஸ் கரெக்ட் ஆன்சர். சார் கிளியர் புரியுதா? ஓகே தானே சார்? ஓகே. அப்ப இந்த ஃபார்முலா தேவையில்லை. ஓகே. கிளாஸ் நடந்தபோது இதுல இருந்து கொண்டாந்துருப்போம். ஓகே இந்த ஃபார்முலா நீங்க எதாவது மனப்பாடமா வச்சிருப்பீங்க. இதை வச்சே பண்ணலாம். 0.53 0.48 0.46 வச்சுக்கிறது. அதுக்கடுத்து ஆர்சிசியே ஒரு தலைவலி தான். ஓகே என்ன தலைவலினா டிஸ்கஷன் பண்ணும்போது தான் தலைவலி. எக்ஸாம் தலைவலி. எக்ஸாம்ல இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் தான் கேட்பான். அப்ப அந்த ஒரு ப்ராப்ளம் தான் இங்க போட்டுருவோம். டிஸ்கஷன் பண்ணும்போது எல்லா மாடலும் உங்களுக்கு கொடுக்கும்போது எல்லாமே பெரிய பெரிய சம்மா இருக்கும். ஃபார்முலா எடுக்கிறதுல பிரச்சனை இருக்காது. எடுத்து அப்ளை பண்றதுல பிரச்சனை இருக்காது. அது மேத்தமெட்டிக்கா சால்வ் பண்றதுதான் பிரச்சனை. பிரச்சனை என்ன கொஞ்சம் டைம் எடுக்குன்னு நான் சொல்றேன். மேத்தமெட்டிக்கா சால்வ் பண்ணிடு
இருக்கிறதுல ஈஸியஸ்ட் தான் படிக்கிற விஷயம் தான். அதனால அது கஷ்டம் இல்ல. கொஞ்சம் டைம் எடுக்குங்கிறது சொல்றேன். எனர்ஜி ஓவரா லாஸ் ஆகும். ரெக்டாங்குலர் பீம் குடுத்துட்டான் சார். விட்த் குடுத்துட்டான், டெப்த் குடுத்துட்டான். ஓகே. சப்ஜெக்ட்டோட சியர் ஃபோர்ஸ் குடுத்துட்டான். ஃபோர்ஸ் குடுத்துருக்கான். சியர் ஃபோர்ஸ் V தான் குடுத்துருக்கான். சியர் ஸ்ட்ரெஸ் இல்ல. டவ் இல்ல. மேக்ஸிமம் சியர் ஸ்ட்ரெஸ் டவ் கேட்டிருக்கான். டவ் மேக்ஸ் கேட்டிருக்கான். குடுத்திருக்க வேல்யூ V × D. அப்ப சியர் ஸ்ட்ரெஸ் கேட்டிருக்கான். அப்ப என்ன குடுத்துருக்கான்? ரெக்டாங்குலர் பீம் குடுத்துருக்கான். அப்ப ரெக்டாங்குலர் பீம்க்கான சியர் ஸ்ட்ரெஸ் டயகிராம் இப்படிதான் வரும். மேக்ஸிமம் கரெக்ட்டா நியூட்ரல் ஆக்சிஸ்ல வரும். அப்ப டவ் மேக்ஸ் என்ன வரும் பார்க்கலாம். ஞாபகம் இருக்கா? என்ன வரும்? 3/2 டவ் ஆவரேஜ். டவ் ஆவரேஜ்க்கான ஃபார்முலா என்ன? V/B × D. இதுதான் இதுவே பார்த்துட்டோம். பழைய கதை இதுதான். எக்ஸாம்லயே பார்த்துட்டோம். Vங்கிறது என்ன வரும் நமக்கு? குடுத்துருக்கு 200 கிலோமீட்டர். நம்ம நியூட்டன் வச்சிருக்காங்க 10^3 வச்சுக்குவோம். அதுக்கு அடுத்து என்ன இருக்கு? கீழ B × D 200க்கு 300 mmல தான் இருக்கா அப்படி வச்சுக்குவோம். 300. அப்ப இந்த 2 0 இந்த 2 0 4 0 இதுல ஒரு 3 இங்க 1 4 0 அடிபட்டுருச்சு. மேல 20 இருக்கா? அப்ப இந்த 20 இந்த 2 இந்த 20 அடிச்சா 10 வந்துரும். அது கீழ 3 இருக்கு மேல 10 இருக்கு. அப்ப 10/3 வச்சுக்கிறேங்க. இங்க என்ன இருக்கு? 3/2 இருக்கு. இந்த 3 3 கேன்சலாம் 2 10 அடிச்சா 5 வரும். அப்ப 5 நியூட்டன் per mole square தான் கரெக்டான ஆன்சர். எங்க இருக்குன்னு பாருங்க. C ல இருக்கு. C is the correct answer. கிளியர்? ஓகே. டைம் எவ்வளவு ஆகுது? ஓகே. இன்னும் ஒரு क्वेश्चन பாப்போமா? 22 அடுத்து பாருங்க. a column series கொடுத்துட்டான். 400 mm க்கு 600 mm கொடுத்துட்டான். அன்சப்போர்ட்டட் லெந்த் வந்து கொடுத்துட்டான். சரியா? அன்சப்போர்ட்டட் லெந்த் கொடுத்துட்டான். அதுக்கு அடுத்தபடியா வந்து எழுதிக்கிறங்க. இது L கொடுத்துட்டான். இது டைமென்ஷன் கொடுத்துட்டான் காலத்துல. காலத்தோட டைமென்ஷன் வந்து பாருங்க 480க்கு 600. அப்ப 480க்கு 600னா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கான்? இதுல பெருசு டெப்த்னு வச்சுக்குவோம் காலத்துக்கு. சின்னமா இருக்கிறத வித்னு வச்சுக்குவோம். Bன்னு வச்சுக்குவோம். ஓகே. அதுக்கு அடுத்து trace against side way in both direction கொடுத்துட்டான். side way in both direction கொடுத்துட்டான். according to IS 4+ இது போர்டு கிளியர் வர முடியுமா? நான் சால்வ் பண்ணா சொல்றேன். 4+2000 the minimum intensity in molar with respect to major and minor crystal axis வந்து கண்டுபிடிக்கணும். அப்புறம் என்ன செய்யணும்? B வச்சு கண்டுபிடிக்கணும், D வச்சு கண்டுபிடிக்கணும் சொல்லிருக்கான். ஃபர்ஸ்ட் B வச்சு கண்டுபிடிப்போமா? E மினிமத்துக்கான ஃபார்முலா என்ன? E மினிமத்துக்கு ஃபர்ஸ்ட் B வச்சு கண்டுபிடிப்போம். என்ன சார் வரும்? L/500 பிளஸ் என்ன வரும்? D வச்சு கண்டுபிடிப்போமா? D ஓதர் கீழ 30 R 20 mm. ஓகே. இதுக்கு ஹையஸ்டா இருக்கா அது இருக்கு. இது 1. அது ரெண்டு ஆக்சிஸ் மேஜர் மைனர் ஆக்சிஸ் ரெண்டுமே. மைனர் ஆக்சிஸ் வச்சு கண்டுபிடிச்சோம்னா E மினிமம் ஈக்குவல் டு என்ன வரும்? L ஓதர் 500 டெப்த் பேர் என்ன வரும்? பிரெத் வரும். கீழ 30 இருக்கும். R 20 mm. எது ஹையஸ்டா இருக்கோ அது எடுத்துக்கலாம். அப்ப Lங்கிறது என்ன? அன்சப்போர்ட்டட் 3 கொடுத்துருக்கான். அப்ப 3000 mm கீழ 500 பிளஸ் டெப்த் என்ன? 600 கீழ 30 0 0 அடிபட்டோம் 1 4 3 24 20 0 0 அடிபட்டோம் இந்த 0 0 அடிபட்டோம் 1 5 6 30 இங்க 6 இங்க 20 அப்ப 26 வருது. R 20 mm. அப்ப இந்த ரெண்டுல எது சார் லீஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 26 mm தான் லிஸ்ட். இத 1ன்னு வச்சுக்கிறேன். அடுத்து இதே 3000 முதல் கீழ அதே 500 இங்க பிரெத் என்ன இருக்கு? 450 இருக்கா? 450 மேல போடுங்க. கீழ 30 0 0 அடிங்க 1 3 5 15 0 0 அடிங்க 1 5 6 30 15 பிளஸ் 6 21 அங்க இருக்கு R 20 mm இருக்கு. எது அதிகம்? 21. இது ரெண்டு வைங்க. ஃபர்ஸ்ட் கேட்டிருக்கிறது மேஜர், அடுத்து மைனர் கேட்டிருக்கு. அப்ப என்ன சார் ஆன்சர் வரும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மேஜர். மேஜர் என்ன இருக்கு? 26. மைனர் இருக்கு 21. அப்ப 26, 21 இருக்கணும். அப்ப 26, 21 எங்க சார் இருக்கு அப்படின்னா ஆப்ஷன் பாருங்க. 26, 21. B is the correct answer. Clear? சார் புரியுதா? ஓகே தானே சார்? ஓகே. ஓகே சார். இதோட நான் ஸ்டாப் பண்றேன். 22 2822 ஓட ஸ்டாப் பண்ணிட்டேன். உங்களுக்கு நான் போட்ட ஸ்லாட் படி 6 நாள் கொண்டு போறதா தான் கொண்டு போறேன். கரெக்ட்டா தான் கொண்டு போயிட்டு இருக்கேன். கவலைப்படாதீங்க. கரெக்ட்டா முடிச்சிடுவேன். நாளைக்கு சொல்ல கரெக்ட்டா முடிச்சிடுவேன் உங்களுக்கு. முடிச்சிட்டு கரெக்ட்டா மாடல் லிஸ்ட் ஆரம்பிச்சிடுவேன். அதுக்கு அடுத்த நாளே. அதனால நீங்க அதெல்லாம் இன்னும் ஒண்ணும் பயப்பட வேண்டியது இல்லை. நீங்க படிக்கிறத ஒழுங்கா படிங்க அது போதும். ஓகே. இதோட ஸ்டாப் பண்றேன். யாருக்கு டவுட் இருந்தா கேட்கலாம். டவுட் இருக்கா யாருக்கா? டவுட் இருக்கா சார்? ஓகே. ஒருவேளை உங்களுக்கு சார் என்ன சார் நிறைய ப்ராப்ளம் பாக்குற மாதிரி இருக்கு, இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிற மாதிரி இருக்கு ப்ராப்ளத்துல அப்படின்னா அப்ப நீங்க நல்லதுன்னு அர்த்தம். எல்லாம் ஈஸியாவே உங்களுக்கு இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து வேஸ்ட் படிக்கிறது. நிறைய நீங்க வந்து பயப்படுற மாதிரி இருக்கு, புதுசா பாக்குற மாதிரி இருக்கு, நம்ம இதுலயும் இப்படி ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பார்த்தது அப்படின்னு தோன்ற மாதிரி தான் நல்லதுன்னு அர்த்தம்.
ஏன்னா எக்ஸாம்ல அப்ப இனிமே கேட்டானா இனிமே நீ லேர்ன் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். அதை புரிஞ்சுக்கணும். ஐயோ நமக்கு ப்ராப்ளமே வராது அப்படின்னா ஒதுங்கக்கூடாது. இதுக்கு மேல யாரு என்ன பண்ணுவான்? எங்கேயாச்சும் உங்களுக்கு ப்ராப்ளம்னு தனியா வந்து டிஸ்கஷன் கொடுப்பாங்களா? எனக்கு தெரியல அப்படி. அப்ப இது வந்து ப்ராப்ளம்னு நிறைய பேர் ஸ்ட்ரகிள் ஆகுறவங்க இருந்தீங்க அப்படின்னா இதோட ஒரு ஒண்டர்ஃபுல்லான வாய்ப்பு யாருக்குமே கிடைக்கவே கிடைக்காது. எல்லாம் சேர்த்து எக்ஸாமுக்கு எப்படி கேட்பான் அப்படின்னு கொடுக்குறாரு. ஜஸ்ட் ஏஐக்கு ஒத்தே இல்ல. டிஆர்பிக்கு ஏஐ சிலபஸ் என்னென்ன ஆகுமோ அதுக்குமே இது ப்ராப்ளம் யூஸ் ஆகும். ரெண்டுக்குமே போத் யூஸ் ஆகும் உங்களுக்கு. அதனால இந்த வாய்ப்பை விட்டுறாதீங்க. அப்படியே பாக்குறத ஒரு டைம் கூட விட்டுறக்கூடாது. நான் டிஸ்கஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ப்ராப்ளம் எடுத்து நீங்க ஒரே சால்வ் பண்ணி பார்க்கணும். உங்களுக்கு பாயிண்ட் ஆஃப் வியூ ஏன்னா ப்ராப்ளத்தை பொறுத்து பாரு சால்வ் பண்ணாதான் உங்களுக்கு குயிக்கா ஆன்சர் வந்துட்டே இருக்கு. பாடுற மனசு வந்துட்டே இருக்கு. அதை மைண்ட் வச்சுக்கணும். ஓகே சார், இதோட ஸ்டாப் பண்றேன். தேங்க்யூ சார். ஓகே. தேங்க்யூ சார்.